திரு. சுப்ரஜா அவர்கள் எழுதிய கிரைம் த்ரில்லர் நாவல் கொலை தூரத்தில். இந்த வீடியோவிலிருந்து இந்த நாவல் தொடங்குது. சுப்ரஜா அவர்கள் எழுதின ஏற்கனவே ஒரு நாவல், அதே நேரத்தில் சில சிறுகதைகள் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ இப்போ அவர் எழுதின ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நாவல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. கிழக்கு கடற்கரை சாலை. ரோந்து போலீஸ் வாகனம் திருவான்மியூரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. உள்ளே நான், இன்ஸ்பெக்டர் ஜோஸ், ஓட்டுநருக்கு பக்கத்து இருக்கையில் சரிந்து உட்கார்ந்திருந்தேன். நேரம் விடியற்காலை 5:40. நல்ல வேளை, இன்று ஒரு விபத்தும் ஏற்படவில்லை. எவனும் திடீரென்று சாலையின் இரு ஓரத்திலும் கம்பை நட்டு சங்கிலி கட்டி பூட்டி போட்டு திடீர் போராட்டம் நடத்தவும் இல்லை. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற. வாகனம் விரைந்து கொண்டிருக்க இடதுபுறம் அனாதையாய் நின்று கொண்டிருந்த ஹோண்டா ஆக்டிவாவை பார்த்தேன். டிரைவர், வண்டியை நிறுத்து. ஓட்டுநர் சரியாக இண்டிகேட்டரை போட்டு ஓரம் கட்டினான் வண்டியை. இறங்கினேன். வண்டி பளபளவென்று அப்பொழுதுதான் வயதுக்கு வந்த பெண் போல இருந்தது. சாவி வண்டியிலேயே தொங்கிக் கொண்டிருந்தது. இடது பக்கம் பெரிய ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ் வாசலில் சங்கிலி போட்டு பூட்டி இருந்தது. சூரியன் மெல்ல தலை காட்டத் தொடங்கினான். வெளியூர் வண்டிகள் மின்னல் வேகத்தில் கடந்தன. சில கார்கள் இரு பக்கமும் விரைந்து கொண்டிருந்தன. செபாஸ்டின், ஓட்டுநரான கான்ஸ்டபிள் இறங்கி வந்தான். இந்த வண்டிய நம்ம காவல் நிலையத்துக்கு ஓட்டிட்டு வந்துரு. நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன். ஓகே சார். வழியில் எங்கேயும் நிறுத்த வேண்டாம். நேரா ஸ்டேஷனுக்கு வந்துரு. நாம அங்க டீ குடிச்சுக்கலாம். சரி சார். செபாஸ்டின் ஆக்டிவாவை எடுத்துக்கொண்டு சாலையில் போகும் வரை பார்த்து கொண்டே இருந்தேன். பின் வாகனத்தில் ஏறினேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன். யாரும் வரவில்லை. வாகனத்தை கிளப்பினேன். காவல் நிலையம் போய் சேர்ந்தபோது பக்கத்தில் மருந்தீஸ்வரர் கோவிலில் இருந்து சிவன் அஷ்டோத்திரம் காதில் விழுந்து கொண்டிருந்தது. உள்ளே நுழைய கைலியோடு ஒருத்தனை உட்கார வைத்திருந்தார்கள். யாரு அது? தண்ணி கேசு சார். ராத்திரி இவனும் இவன் பொண்டாட்டியும் ஒன்னா தண்ணி போட்டு ரோட்டில் உருண்டு புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளை ஏரியா பொம்பளைங்க கூட அனுப்பிச்சிட்டேன் என்றார் உதவி ஆய்வாளர். தெளிஞ்சிருச்சு இவனுக்கு? அவன் எழுந்து நின்றான். நான் எரிச்சலுடன் பார்த்தேன். என்ன வேலை பார்க்கற? பெயிண்டருங்க ஐயா. இந்த ஐயா கொய்யாலாம் எல்லாம் வேண்டாம். இன்னொரு தடவை இப்படி பார்த்தேன் நெத்திலேயே சுட்டுடுவேன். ஓடு. கூட்டா குடிச்சிட்டு கும்மாளமா போடுற? ஐயா, அது அவன் முடிக்கும் முன் பளேர் என்று மின்னலாய் எனது வலது கரம் அவனது கன்னத்தில் இறங்கியது. ஓடுறா, ஓடுன்னு சொன்ன. இல்ல நின்னு வாசகம் ஒதுக்கிட்டு இருக்க. அவன் ஓடியே போனான். டீ கொண்டு வர சொல்லுங்க. பால் இல்லாம வரட்டு டீ. இதோ என்றவர் கான்ஸ்டபிளை கூப்பிட்டார். உள்ளே போய் அறையில் உட்கார்ந்தேன். என்னை பற்றி நேரடியாக போலீஸில் சேர்ந்தவன். ஷூட்டிங்கில் கோல்டு மெடல். 6 அடி, கருப்பு நிறம், நல்ல எக்ஸைஸ் பாடி. சார், நிமிர்ந்து பார்த்தேன். வண்டியை கொண்டு வந்துட்டேன் சார். அப்புறம் டீ குடிச்சாச்சா? தலையை சொரிந்து கொண்டான் செபாஸ்டின். உங்களுக்கு பால் இல்லாம சொல்லியிருக்கு. நம்பர் என்ன? என்ன நம்பர் சார்? லூசாயா நீ? நீ இப்ப ஓட்டிட்டு வந்தியே ஆக்டிவா, அதோட நம்பர் இதோ எழுதி கொண்டு வந்திருக்கேன் சார். நம்பர் எழுதி வைத்திருந்த சின்ன காகிதத்தை அவரிடம் நீட்டினான். சாவி? இதோ இருக்கு சார். சாவியை கொடுத்தான். சாவி மாட்டியிருந்த கொத்தை பார்த்தான். சின்னதாய் ஒரு ஹனுமார் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆம்பளை ஓட்டுன வண்டியா இல்ல பொம்பளை ஓட்டுற வண்டியா? யோசித்தவாறே சாவியை மேஜல் இழுப்பறையில் போட்டேன். ஏட்டுக்கிட்ட சொல்லிடு. யாராவது வண்டி தேடி வந்தா இல்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போன் வந்தா என்கிட்ட சொல்லு. வீட்டுக்கு போகலையா சார்? நான் அவனை முறைத்தேன். ஏன்யா? ஏன்? போ, வேலைய பாரு. நான் மணியை பார்த்தேன். டீ வந்தது. குடித்துவிட்டு மீண்டும் மணியை பார்த்தேன். 6:15. எழுந்தேன். வெளியில் வந்தேன். அப்போது கான்ஸ்டபிள் ஓடி வந்தான். சார், வண்டி எடுக்கணுமா? இல்ல வேண்டாம். சரியா 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வா. மெல்ல நடக்க ஆரம்பித்தேன். 2 தெரு தள்ளிதான் வீடு. மானசா அடுக்குமாடி குடியிருப்பு.
இரண்டாவது தளத்தில் லிப்டுக்கு எதிர் பிளாட். பேண்ட் பையிலிருந்து பிளாட் சாவியை எடுத்து திறந்தேன். கதவை மூடிக்கொண்டு சோஃபாவில் சரிந்தபோது என்னையும் அறியாமல் உறக்கம் சொக்கி இழுத்தது. கைபேசி விடாமல் அடித்தது. எடுத்தேன். சார், எஸ்ஐ பேசுறேன். என்னையா? அடையாறு ஏசி உங்க நம்பரை கேட்டாரு. கொடுத்திருக்கேன் சார். என் நம்பர் தான் அவர்கிட்ட இருக்கே. அந்த போனை தான் இங்க வச்சுட்டு போயிருக்கீங்களே. அந்த நம்பருக்கும் அவர் அடிச்சிருப்பார் போல. எடுக்கலன்னு உடனே இங்க கூப்பிட்டாரு. உங்க பர்சனல் நம்பரை கொடுத்துட்டேன் சார். அவசரம் போல அவருக்கு. சரி, வண்டி எடுத்துக்கிட்டு சுரேஷ வர சொல்லு. அவசரமாக நான் குளித்தேன். வெளியில் கீழே இறங்க அங்கே வண்டி காத்திருந்தது. வண்டியில் ஏறியதுமே அந்த கைபேசியை கொடுத்தான். நேரா ஸ்டேஷனுக்கு போ. உள்ளே காவல் நிலையத்தில் நுழையும் போது கைபேசி ஒலித்தது. காட்சி திரையை பார்த்தேன். ஏசி தான் கூப்பிட்டு இருந்தார். பச்சையை அமுக்கி, சார் சொல்லுங்க என்றேன். கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? பர்சனல். எஸ் சார். யாருக்கும் தெரிய வேணாம், நீங்க தனியா வாங்க. எஸ் சார். காவல் நிலையத்திற்குள் சென்று எஸ்ஐயை பார்த்தேன். நான் ஒரு வேலையை வெளியே போறேன், பர்சனல் ஒர்க். நான் வந்ததும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே உங்களுக்கு? இல்ல சார், நீங்க போயிட்டு வாங்க. ஏசியின் வீட்டை அடைந்த போது மணி 8:10. பெசன் நகரில் கடற்கரையோரம் இருந்தது அவர் பங்களா. அடிப்படையிலேயே அவர் மிக வசதியானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். யாருக்கும் வளைந்து போகாத சின்சியர் ஆபீசர். லானில் உட்கார்ந்து இருந்தார். என்னை பார்த்ததும் வாங்க என்று அழைத்தார். எதிரில் இருந்த நாற்காலியை காட்டி உட்காருங்க என்றார். நான் உட்கார்ந்தேன். கையில் இருந்த ஹிந்து பேப்பரை மடித்து வைத்துவிட்டு உள்புறம் திரும்பி குரல் கொடுத்தார். 2 ஃபில்டர் காஃபி என்றார். இதோ வர்றேங்க என்றது அவர் மனைவியின் குரலாகத்தான் இருக்கும். சொல்லுங்க சார், என்ன விஷயம் கேட்டேன். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்லுங்க சார். சமையல்கார பெண்மணி ட்ரேயில் 2 டம்ளரில் காஃபி கொண்டு வந்தாள். நடுவில் இருந்த டீப்பாயில் வைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். எடுத்துக்கங்க. எடுத்துக்கொண்டேன். அவர் ஒரு டம்ளரை எடுத்து உறிஞ்சியபடியே, என்னோட தம்பி மருமக, அவளை ஒரு வாரமா காணோம். எங்க போனான்னு தெரியல. கொஞ்சம் மாடர்ன் டைப் வேற. தம்பி பெங்களூர்ல வேலை செய்யறான். போன சனிக்கிழமை இங்க வந்திருந்தான். அவ கூட. சரியா அன்னைக்கு ராத்திரி அவளை காணோம். அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னும் என்று கூறிவிட்டு நிறுத்தினார். அவங்க முகவரி கொடுங்க சார், நான் உடனே பாக்குறேன். முதல்ல காஃபியை குடிங்க என்றார் ஏசி. நான் குடித்தேன். டீப்பாய் மீதிருந்த அவரின் கைபேசி ஒலித்தது. எடுத்தார். பேசியவர், என்னது? ஆர் யூ ஷூர்? ஹாரிபுல். இதோ வந்துடுறேன் என்றார். பிறகு என் பக்கம் திரும்பினார். அத கண்டுபிடிச்சிட்டாங்க என்றார் என்னிடம். என்ன சார் சொல்றீங்க என்றேன். தம்பியோட மருமகளை ஈசிஆர்ல சவுக்கு தோப்புல பாதி எரிஞ்ச நிலையில பாடி கிடக்குதான். ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போயாச்சு என்றார் அவர். நான் திடுக்கிடலுடன், நான் போய் பார்க்கிறேன் சார் என்றேன் அவசரமாக. இருங்க, நானும் வரேன். அவர் உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் டுமீல் என்கிற சப்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து உள்ளே ஓடினேன். கையில் துப்பாக்கியோடு முன் அறையில் கிடந்தார் ஏசி. நெற்றி பொட்டிலிருந்து ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. ஏசியின் மனைவி தலையை பிடித்துக்கொண்டு, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்றபடியே வெடித்து அழ ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் முன்னால் காஃபி கொண்டு வந்து கொடுத்த சமையல்கார பெண்மணி திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். நான் திரும்பி வாசலில் டீப்பாயில் அவர் குடிக்காமல் ஒரு சிப்பு மட்டும் உறிஞ்சிவிட்டு வைத்துவிட்டு வந்த காஃபி டம்ளரை பார்த்தேன். அதில் இருந்து ஆவி வெளியேறி கொண்டிருப்பது இங்கிருந்தே எனக்கு தெரிந்தது. அடுத்து என்ன? டெப்டி கமிஷனருக்கு போன் போட்டேன். ஸ்டேஷனுக்கு போன் போட்டேன். ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தேன். டெப்டி கமிஷனர் வந்துவிட்டார். எத்தனை மணிக்கு உங்களுக்கு போன் போட்டார் அவரு? இப்பதான் சார், அரை மணி நேரம் கூட இருக்காது. கூப்பிட்டாரு, உடனே வந்துட்டேன். என்ன விஷயம் பேசினீங்க? பர்சனல்னு சொல்லி காணாம போன தம்பி மருமகளை தேட சொன்னாரு. அப்பதான் அந்த போன் வந்தது. தம்பியோட மருமகளை ஈசிஆர்ல சவுக்கு தோப்புல பாதி எரிஞ்ச நிலையில பாடி கிடக்கான். ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க.
பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போயாச்சுன்னு சொன்னாரு. நான் போய் பாக்குறேன்னு சொன்னேன் சார். நானும் வரேன்னு உள்ளே போனாரு. ட்ரெஸ் மாத்த போனாருன்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துல துப்பாக்கி குண்டு சத்தம் தான் கேட்டுது. ஒரு நிமிஷம், இங்கேயே புல்லட் பரிசோதனை எல்லாம் பண்ணிட சொல்லிடலாம். பாவம், நல்ல ஆபீசர். அவர் ஏன் இப்படி பண்ணாரு? அவரின் மனைவி பக்கம் திரும்பினார் டெப்டி கமிஷனர். அந்த அம்மாள் இன்னும் சோஃபாவிலேயே உட்கார்ந்திருந்தார். கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு 2 பசங்க தானே? கேட்டார் டெப்டி கமிஷனர். அந்த அம்மாள் நிமிர்ந்து அவரை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டார். சார், அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு சிங்கப்பூர்ல படிக்குது. பையன் ஆஸ்திரேலியாவுல இருக்கான். டாக்டர், நான் சொல்ல திரும்பி என்னை பார்த்தார் அவர். ஓகே, நீங்க அந்த சவுக்கு தோப்பு மேட்டர் ஃபாலோ பண்ணிட்டு இங்க வாங்க என்றார். எஸ் சார். நான் வெளியில் வந்தபோது பிரஸ் கூடியிருந்தது. ஒரு பெண் மைக்குடன் என் முன்னால் வந்தாள். சார், என்னாச்சு? ஏசி தன்னையே சுட்டுக்கிட்டாராமே. இன்னொரு தொலைக்காட்சிக்காரன், சார், அவர் தம்பி மருமக பாடி ஈசிஆர்ல பாதி எரிஞ்ச நிலையில கிடைச்சிருக்கு. அதுக்கும் இந்த தற்கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா என்று இரக்கமே இல்லாமல் கேட்டான். அங்க யார் இருக்கா? இன்னொரு டீம் போயிருக்கு சார். உங்க தொலைக்காட்சியில எத்தனை கேமரா இருக்கு? அது இருக்கும் சார், 50க்கும் மேல. எதுக்கு சார் கேக்குறீங்க? பொழுது போகல எனக்கு. கடுப்புடன் கூட்டத்தை பிளந்து கொண்டு வெளியில் வந்தேன். ஜீப்பில் ஏறி ஸ்டேஷனுக்கு போனேன். ஸ்டேஷனே பதைபதைப்புடன் இருந்தது. என்ன சார் ஆச்சு என்றார் எஸ்ஐ. தெரியலப்பா, ஏசி தன்னையே சுட்டுக்கிட்டாரு. நேரே என் அறைக்கு போனேன். பின்னாலேயே எஸ்ஐ வந்தார். நான் ராயப்பேட்டை வரைக்கும் போகணும். சார், ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அவரோட மனைவிய காணுமா. நேத்து ராத்திரியே வேலை முடிஞ்சு திரும்பினவங்க இன்னும் வரலன்னு சொல்றாரு. கம்ப்ளைண்ட வாங்கிட்டு அனுப்புங்க. போட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. சரி சார். ராயப்பேட்டையில் ஏசியின் தம்பி குடும்பமே வெளியில் காத்திருந்தது உடலை வாங்க. ஏசியின் தம்பி என்னை நெருங்கி வந்தார். சார், நீங்க தானே ஜோஸ்? எஸ். இப்பதான் டெப்டி கமிஷனர் போன் செஞ்சாரு. உடனே அண்ணன் வீட்டுக்கு வர சொல்லி. என்ன விஷயம் சார்? முகமே அப்பாவியாக இருந்தது. முதல்ல கிளம்புங்க. இங்க நான் பாத்துக்கிறேன். எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். நேரே எங்க கொண்டு போகணும்? உங்க வீட்டுக்கா இல்ல சம்மதி வீட்டுக்கா? நான் கேட்டு முடித்ததும் அந்த அப்பாவியின் முகம் மாறியது. என் வீட்டுக்கு தான். சொல்லுங்க சார், சொல்லுங்க, என்னாச்சு? பக்கத்தில் இருந்த அவர் மனைவி அவரின் கையை பிடித்து அழுத்தினார். என்னாச்சு சார்? சார், உங்க அண்ணன் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. முதல்ல அங்க போங்க. என்னது? அதிர்ச்சியில் தலையில் அடித்துக் கொண்டார் அவர். அவரே தொடர்ந்து, இருக்காது சார், இருக்காது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் கோழை இல்ல. வேற யாராவது ஏதாவது என்று என்னை பார்த்து கேட்டதும் அவர், சார், காணாம போன உங்க மருமக பத்தி பேசத்தானே என்ன கூப்பிட்டார். நான் போயிருந்தேன். பேசிட்டே இருந்தோம். அப்பதான் உங்க மருமக சவுக்கு தோப்புல கிடக்கிற தகவல் வந்துச்சு. நானும் வரேன் போகலாம்னு உள்ள போனார். துப்பாக்கி சத்தம் கேட்டுது. நான் உடனே உள்ள போனேன். அவரே சுட்டுக்கிட்டு செத்துட்டார். உங்க வீட்ல இருந்து யார் யார் வந்திருக்கீங்க? எல்லாரும் தான் சார். க்ளோஸ் கட் அடிச்சிருந்த இளைஞனை பார்த்தேன். இது யாரு? என்னுடைய 2வது பையன் தேவ். அவர் என் கூட இங்க இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. அவர் ஓடாத குறையாக நடந்தார் வேகமாக. தேவ் ஹாரிபுல் என்றபடியே என் அருகில் வந்தான். தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? விஸ்காம் படிக்கிறேன் சார். உங்க அண்ணி? அவங்க சைக்காலஜி எம்ஏ முடிச்சிருக்காங்க. தவிர கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் மாஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா அவங்களுக்கு? அப்கோர்ஸ், நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. நான் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருக்கேன் வீட்டு ஹால்ல. வீட்டு ஹால்ல என்பதை அவன் அழுத்தி சொன்னான். அப்போது கைபேசி ஒலித்தது. எடுத்தேன். டிசி தான். சார், சொல்லுங்க. ஏசி தம்பி கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சார். அவர் ஃபேமிலியோட அங்க வந்துட்டு இருக்காரு. இங்க என் கூட அவரோட 2வது பையன் இருக்காரு. பாடி அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அங்கேயே நீங்க இருங்க. ரிப்போர்ட் கையில வாங்கிட்டு வாங்க. என்ன என்றார். ஷூர் சார். தேவ் நான் பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்தான். சொல்லுங்க தேவ், உங்க அண்ணி போன வாரம் காணாம போனதுக்கு முதல் நாள் நீங்க வீட்ல இருந்தீங்களா? அப்கோர்ஸ், நார்மலா தான் இருந்தாங்க. அன்னைக்கு எனக்கு காலேஜும் இல்ல. மதியம் செஸ் கூட விளையாடினோம் 2 பேரும். எப்பவுமே அவங்க தான் ஜெயிப்பாங்க. இட்ஸ் எ மிஸ்ட்ரி.
அண்ணன் பெங்களூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். பாவம், ரொம்ப அவங்கள நேசிச்சான். போஸ்ட்மார்ட்டம் முடிந்து விட்டது. ரிப்போர்ட்டை கையில் வாங்கிக் கொண்டேன். நான் டிசிக்கு போன் செய்தேன். சார், பாடியோட நான் அவங்க வீட்டுக்கு போறேன். அவரோட 2வது பையன் என் கூட தான் இருக்கான். பிரஸ் கேட்டா ஈவினிங் கமிஷனர் ஆபீஸ்ல பிரஸ் மீட்னு சொல்லுங்க. ஓகே சார். அதற்குள் பிரஸ் கும்பலாக உள்ளே நுழைந்தது. அவர்களை தாண்டி நான் நடந்தேன். பாடியை வண்டியில் ஏற்றி அவர்களை வண்டியில் ஏறச் சொல்லி, நீங்க போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வர்றேன். வீடு எங்க என்றதும், பீச் ரோடு சார், திருவான்மியூர் என்றான் தேவ். ஓ அப்படியா, சரி, நீங்க கிளம்புங்க. ஜீப்பை நோக்கி நான் நடந்தேன். பிரஸ் என் பின்னால் ஓடி வந்தது. ஈவினிங் கமிஷனர் ஆபீஸ்ல பிரஸ் மீட் என்றேன் நான் அவர்களிடம். எத்தனை மணிக்கு சார்? அங்க செக் பண்ணிக்கோங்க என்று பதில் கூறினேன். இருந்தாலும் ஒரு தொலைக்காட்சிக்காரன் பின்னால் ஓடிக்கொண்டே வந்தான். பீச் ரோட்டிற்கு ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னாலேயே நான் சென்று விட்டேன். அந்த வீட்டு வாசலில் சொந்தக்காரர்களுடன் பிரஸ்ஸும் வைத்திருந்தது. நான் இறங்கி உள்ளே சென்றேன். வாசல் இரும்பு கிராதியை மல்லாக்கு திறந்து வைத்திருந்தான் வேலைக்காரன். வாசலில் இருந்த கான்ஸ்டபிள்கள் பத்திரிகையாளர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பத்திரிகையாளர்கள் சுதந்திரம், புல்ஷிட் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் உள்ளே சென்று வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தேன். கையில் கொண்டு வந்திருந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பித்தேன். லாவண்யா, வயது 24, உயரம் 5 அடி 8 அங்குலம், வயிற்றில் ஆல்கஹால் இல்லை, பாலியல் பலாத்காரம் எதுவும் இல்லை, பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார்கள். 4 நாட்களுக்கு முன்னால் தான் எரித்துள்ளார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் கர்ப்பப்பையை காணோம். அது எடுக்கப்பட்டிருந்தது. பயங்கர அதிர்ச்சி. எரித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் எதற்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும்? ஏதோ எங்கோ உதைத்தது. அப்போது எனது கைபேசி ஒலித்தது. எடுத்தேன். எதிர்முனையில் பதட்டத்துடன் ஒரு குரல். சார், இந்த கொலையில பெரிய மர்மம் இருக்கு சார், கவனிக்காம விட்டுறாதீங்க. யாரு பணி? தொடர்பு துண்டிக்கப்பட்டது. யார் இது? காட்சி திரையை பார்த்தேன். அது பிரைவேட் கால். அத்தியாயம் 3. மனம் ஒரு நிலையில் இல்லை. வெளியில் ஆம்புலன்ஸ் சைரன் சப்தம் கேட்டது. வேகமாய் வெளியில் சென்றேன். வண்டியை நேரே உள்ளே வரச் சொன்னேன். வெள்ளை துணி போர்த்தியிருந்த உடலை இறக்கும் போதே கேமராக்கள் மின்னத் தொடங்கிவிட்டன. ஸ்ட்ரெச்சரை அப்படியே உள்ளே கொண்டு போய் லாவகமாக பாடியை ஐஸ் பாக்ஸுக்கு மாற்றினார்கள். ஆம்புலன்ஸ் சென்றுவிட கொஞ்சம் ஓரமாய் போய் டிசிக்கு கைபேசியில் அழைப்பை விடுத்தேன். என்ன ஜேம்ஸ்? சார், பிரஸ்காரங்களை தடுக்க முடியல, என்ன பண்றது? 10 நிமிஷம் மட்டும் அலோ பண்ணுங்க அவங்கள. அப்புறம் வெளியே அனுப்பி வாசல் கிராதியை மூடி வைங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா மட்டும் அவங்கள அலோ பண்ணுங்க. நான் பாக்ஸ் அருகில் வந்தேன். 10 நிமிஷத்துல நீங்க எடுக்க வேண்டிய போட்டோவை வீடியோக்கள் எடுத்துட்டு வெளியே போயிடுங்க. அதுக்கு மேல உங்களை அனுமதிக்க முடியாது. ஒரு தொலைக்காட்சி பெண்மணி என்னிடம், சார், அந்த முகம் தெரியற மாதிரி துணியை விலக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்றாள். எனக்கு ஒரு புறம் எரிச்சல் வந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் ஐஸ் பாக்ஸின் மூடியை திறந்து முகத்தை மூடியிருந்த துணியை திறந்து வைத்தேன். கேமராக்கள் மின்னின. சரியாய் கடிகாரம் பார்த்து கொண்டே இருந்தேன். 10 நிமிடம் சரியாய் முடிந்தது. ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்களை வெளியில் தள்ளாத குறையாக அனுப்பிவிட்டு நான் நின்று கொண்டிருந்த வேளையில் தேவ் என் அருகில் வந்து நின்றான். என்ன கொடுமை சார் இது? ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து உங்க பெரியப்பா கேரக்டர் எப்படின்னு கேக்குது. அப்படியே ஒரு அற விடலாம்னு தோணுச்சு சார். என்ன பண்றது தேவ், சில நேரங்கள்ல இது மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பாவம், இந்த பத்திரிகை தொழிலுக்கு வந்துட்டாங்க, பொழப்பு நடக்கணுமே. யாரு முதல்ல ஹாட் நியூஸ் கொடுக்கறதுன்னு போட்டி. போலீஸே இது மாதிரி விஷயங்களை உங்க மேலதான் முதல்ல சந்தேகப்படும். அப்புறம் டிசி விசாரிப்பாரு. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க? அவங்க எனக்கு அம்மா மாதிரி சார். அதெல்லாம் எந்த மீடியா காதுலயும் நுழையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் எழுதும். சார், உங்க அண்ணி லாவண்யா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிட்டீங்களா? அவங்க கைபேசிலையே சார், அதை தான் காணுமே. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? கலாச்சேத்ரா காலனில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பேரு நிவிதா. அவங்க லேண்ட்லைன் நம்பர் இருக்கு. அது மட்டும் எப்படி உங்ககிட்ட?
எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரே வேலைக்கார அம்மா தான் சார் வேலை செய்யுது. அந்த அம்மா இன்னைக்கு இன்னும் வேலைக்கு வரலையா? வந்துட்டாங்க சார். உள்ளதான் இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் நிவிதா லேண்ட்லைன் நம்பரை வாங்கிட்டு வாங்க. இந்த யோசனை வரலையா உங்களுக்கு தேவ்? சார், டென்ஷன்ல ஒண்ணுமே புரியல சார் எனக்கு. உள்ளே போனவன் நம்பரை வாங்கி கொண்டு வந்தான். நான் டைனிங் டேபிள் அருகில் வந்தேன். நிவிதா வீட்டு லேண்ட்லைன் நம்பரை எனது கைபேசியில் இருந்து அழைத்தேன். முதல் ரிங் அடித்தவுடனேயே அது எடுக்கப்பட்டது. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் பேசுறேன். நிவிதா இருக்காங்களா? லாவண்யா ஃப்ரெண்ட். சார், நான் நிவிதா தான் பேசுறேன். என்ன கொடுமை சார் இது? தனியார் தொலைக்காட்சியில இப்பதான் நான் பார்த்தேன். இதயமே இல்லாதவங்க இந்த கொடூர கொலைக்கு பொருந்தா காதல் காரணமா இருக்குமான்னு செய்தி வாசிக்கிறேங்க சார் டிவில. கூல், மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இதோ அங்கதான் நான் வந்துகிட்டு இருக்கேன் என்றாள் அவள். ஓ, ஓகே ஓகே, வாங்க. நான் தொடர்பை துண்டித்தேன். என்ன சார் ஆச்சு என்று கேட்டான் தேவ். தொலைக்காட்சியில காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். புல்ஷிட் என்றான் கோபத்தில் தேவ். அப்போது அவன் கைபேசி ஒலித்தது. அண்ணா என்றான். நான் இங்கதானே இருக்கேன், நீங்க வாங்க என்று பதில் கூறினான். என் பக்கம் திரும்பினான். சார், பிரதர் வந்தாச்சு. ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸி பிடிச்சு வந்துகிட்டு இருக்கான். அவர் பேர் என்ன தேவ்? பிரசாத் சார். உங்க அண்ணனோட மேரேஜ் அரேஞ்சு மேரேஜா? ஆமா சார். அவங்களுக்குள்ள எந்தவித சண்டையும் இல்லையே? இல்ல சார், விளையாட்டுக்கு கூட சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஜீன்ஸ் டாப்ஸில் ஒரு பெண் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தாள். நான் தேவை பார்த்தேன். நிவிதா சார் என்றான் அவன். நேரே ஐஸ் பாஸுக்கு போனவள் ஓ மை காட் என்று கூறிக்கொண்டே மடங்கி விழுந்தாள். நான் தேவை பார்த்து தண்ணி கொண்டாங்க, அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க என்றேன். அவன் உள்ளே ஓடிப்போய் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்தான். முகத்தில் தண்ணீர் தெளித்ததும் எழுந்து உட்கார்ந்தாள் மெல்ல. கண்களில் கண்ணீர். அப்படி சோஃபால போய் உட்காருங்க என்று கூறினேன். அவள் மெல்ல எழுந்து வாட் அ குரூயல் டெத் என்றபடியே சோஃபாவில் போய் உட்கார்ந்தாள். தலையை பிடித்துக் கொண்டு முகத்தை கவிழ்த்துக் கொண்டாள். அரை மணி நேரம் கடந்திருக்கும். வேகமாய் ஹோல்டர் பேக்குடன் நுழைந்தவன் தான் பிரசாத்தாய் இருக்க வேண்டும். வந்த வேகத்தில் ஹோல்டர் பேக்கை வீசிவிட்டு ஐஸ் பாக்ஸ் அருகில் பாய்ந்தான். சரிந்து உள்ளே இருந்த மனைவியின் பாடியையே பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் இயல்பாய் கண்ணீர் வந்தாலும் அதிர்ச்சியில் அப்படியே உட்கார்ந்திருந்தான். தேவ் பக்கத்தில் போனான். அவன் தேவின் சட்டையை கொத்தாக பிடித்தான். டேய், உங்களை எல்லாம் நம்பித்தாண்டா விட்டுட்டு போனேன். காணாம போனதையும் அம்மா காலையில தான் சொல்றாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? குழந்தையோட சேர்த்து அவளையும் காவு கொடுத்துட்டீங்களேடா என்று கதறினான். தேவ் அவனை அணைத்துக் கொண்டான். அண்ணா, கூல் டவுன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நாங்க நினைச்சிட்டோம். நீங்க ஒரு வாரமா அவங்க கிட்ட பேசவே இல்லையா? இல்லடா, புது ப்ராஜெக்ட் ஒண்ணு. தூக்கமே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் மெல்ல அவன் அருகில் சென்றேன். மிஸ்டர் பிரசாத், உங்க இழப்பு எனக்கு புரியுது. ரிலாக்ஸ். யாரு கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். கவலைப்படாதீங்க. பிரசாத் வேகமாய் எழுந்தான். என்ன சார் பேசுறீங்க? யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அவ திரும்ப கிடைச்சிருவாளா? கர்ப்பமா இருந்தா சார். எந்த பாவியோ அவ கர்ப்பப்பைய கூட எடுத்திருக்கான். ரிப்போர்ட்ல இருக்காமே என்றான் அவன். சார், உங்க வேதனை எனக்கு புரியுது. ரிலாக்ஸ் பிளீஸ் என்றேன். கைபேசி அழைத்தது. ஸ்டேஷனில் இருந்து பேசினேன். சொல்லுங்க சார், ஏட்டு பேசுறேன். மனைவிய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல? ஆமா, அதான் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அப்படியே போட்டோவும் வாங்கிட்டு அனுப்ப சொன்னனே. அதெல்லாம் வாங்கியாச்சு சார். காலையில நீங்க கொண்டு வந்த ஆக்டிவா அவரோட மனைவியோடது தானா? எங்கே இருந்ததுன்னு கேட்டாரு. ஆனா நான் ஒன்னும் சொல்லல. புலம்பிட்டே இருக்காரு சார். இரியா, நான் வரேன் அங்க. பிரசாத்தை பார்த்தேன். ஸ்டேஷன்ல ஒரு சின்ன வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். வெளியில் வந்தேன். சார், இந்த மர்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் சார் கொலைகாரன்? க்ளூ ஏதாவது கிடைச்சதா? மாறி மாறி கேள்விகள். எதற்கும் பதில் சொல்லாமல் அவர்களை கடந்து ஜீப்பில் போய் ஏறினேன். அங்கே அவன் படு சிவப்பாக இருந்தான். இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பதை அவனின் சிவந்த கண்கள் சொல்லியது. சொல்லுங்க என்றேன் அவனிடம். சார், என் பேர் மகேஷ். நான் ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்துல இருக்கேன். என் ஒய்ஃபும் இன்னொரு நிறுவனத்துல இருக்கா. ஈசிஆர்ல தான் அலுவலகம். நேத்து மதியம் போன் போட்டு நைட் 8 மணிக்கு மேலதான் வருவேன், கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னான்.
எனக்கு இன்னைக்கு ஆஃப். அவளுக்கும் ஆஃப். கோயிலுக்கு போகலாம்னு ஏற்கனவே பிளான் போட்டிருந்தோம். 9 மணி வரைக்கும் அவ வரல. போன் போட்டேன், ரிங்கு போச்சு, ஆனா எடுக்கல. ஆபீஸ்ல வேலையில இருக்கிற போது சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருப்பா. அப்ப இன்னும் ஆபீஸ் வேலை முடியல போல இருக்குன்னு விட்டுட்டேன். நைட்டு 10 மணிக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு. வேலை போயிட்டு இருக்கு, மிட் நைட் ஆயிடும், ஆபீஸ் கார்ல வந்துருவேன்னு. நான் படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ வரவே இல்ல. மிட் நைட் திரும்ப அவங்க செல்லுக்கு போட்டேன். நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. நான் விடிய விடிய உட்கார்ந்தே இருந்தேன் சார். காலையில தான் ஆபீஸுக்கு மறுபடியும் போன் போட்டேன். நைட்டு 7 மணிக்கு 2 வீலர்ல கிளம்பிட்டதா சொன்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் வேலை இருக்குன்னு மெசேஜ் அனுப்பணும்? இங்கே வந்தா அவ வண்டி நிக்குது. வண்டி எப்ப பாத்தீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியா இல்ல கொடுத்த அப்புறமா? கொடுத்த அப்புறம் தான் சார். அவங்க பேரு ஸ்வப்னா சார். லேண்ட்லைன் அடித்தது அப்போது. எஸ்ஐ எடுத்து விட்டார். என்னது, அப்படியா என்றபடியே என்னை பார்த்தார். சார், அடுத்தது என்றார் எஸ்ஐ. பகுதி 2, அத்தியாயம் 4. என்ன சொல்றீங்க? இருங்க, ரூமுக்கு போய் பேசுவோம். நான் எழுந்து என் அறைக்குள் செல்ல எஸ்ஐ என் பின்னால் வந்தார். சார், மாமல்லபுரம் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. தனியார் பீச் ரெசார்ட்ல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. கேட்கவே கொடூரமா இருக்கு சார் என்றார் எஸ்ஐ மெல்லிய குரலில். பீச் ரெசார்ட் பேரு ப்ளூ லோட்டஸ். சரி, நீங்க இந்த மகேஷ் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க மனைவியோட போட்டோ கொடுங்க. ஒரு நிமிஷம் சார் என்று வெளியில் போன எஸ்ஐ அதே வேகத்தில் உள்ளே வந்தார். புகைப்படத்தை வாங்கி என் டைரியில் வைத்துக் கொண்டு வெளியில் வந்தேன். நான் மகேஷை பார்த்தேன். என்ன சார் ஆச்சு என்றான். வேற ஒரு கேஸ், இருங்க வந்துடுறேன். உங்க மனைவி போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சாச்சு என்று அவனிடம் கூறினேன். வேகமாய் வெளியே செல்ல இன்ஜினை ஆன் செய்து கொண்டு காத்திருந்தான் கான்ஸ்டபிள். நான் ஏறி அமர்ந்ததும் என் வார்த்தைகளுக்கு காத்திருந்தான். ப்ளூ லோட்டஸ் பீச் ரெசார்ட், மகாபலிபுரம். என் ஜீப் பிரதான சாலைக்குள் வர, சார், ப்ளூ லோட்டஸ் ஒரு மந்திரியோட பினாமி இது சார். ஓ, அப்படியா? எனது கைபேசி ஒலித்தது. டெப்டி கமிஷனர். எடுத்தேன். சார், மகாபலிபுரம் போயிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். எனக்கு என்னவோ இந்த எல்லா கொலைகளுக்கும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் உடனே கிளம்பிட்டேன். அது செங்கல்பட்டு சரகம். நான் பேசிட்டேன், கோஆபரேட் பண்ணுவாங்க. பாடிய ராயப்பேட்டைக்கு அனுப்பிடுங்க. ஃபாரன்சிக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போய் சேர்ற வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. மேல இருந்து ரொம்ப பிரஷர் ஜோஸ். பாடிய உடனே ரிமூவ் பண்ண சொல்லி. அது யாரோட ரெசார்ட்னு தெரியும்ல? தெரியும் சார். எங்கேயும் உரசாம நான் பாத்துக்கிறேன். குயிக், பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். கைபேசியை என் பக்கத்தில் வைத்தேன். கான்ஸ்டபிள், எவ்வளவு நேரம் ஆகும்? போயிடலாம் சார். இந்த டைம்ல டிராபிக் அதிகம் இருக்காது என்றார் அவர். பீச் ரெசார்ட் போய் சேர்ந்தபோது ரெசார்ட்டின் இரும்பு கிராதி கதவை மூடி வைத்திருந்தார்கள். வெளியில் நின்று கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவர் ஜீப்பை பார்த்ததும் இரும்பு கிராதி கதவை திறந்தார். ஜீப் உள்ளே நுழைந்தது. ரிசப்ஷன் அருகில் நிற்க இன்னொரு கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். சார், டிசி போன் பண்ணாரு என்றார் அவர். சரி, எந்த ரூம்? வாங்க சார். ரெசார்ட் கடற்கரையை ஒட்டி இருந்தது. தனித்தனியாய் காட்டேஜுகள். வழக்கமா எல்லா நாளும் இந்த ரெசார்ட் பரபரப்பா இருக்கும் சார். நேத்துல இருந்து யாரையும் வெளியேத்தல, நிறுத்தி வச்சிருக்கோம். பாடி எங்க கிடக்கு? அதோ அந்த காட்டேஜ்ல சார். அந்த காட்டேஜ் வாசலில் டை கட்டி கொண்டு ஒருவர் நின்று இருந்தார். நான் பக்கத்தில் சென்றதும், சார், நான் சந்திரன், இந்த ரெசார்ட் ஓனர். சீக்கிரம் பாடி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்க வேலையை பார்ப்போம் என்றார். நான் கொஞ்சம் சூடானேன். எங்க வேலையை முடிச்சதும் நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் சொன்னதும் அவருடைய முகம் சிரித்து போனது. காட்டேஜ் உள்ளே நுழைந்தேன். ஃபாரன்சிக் ஆசாமிகள் காத்திருந்தார்கள். கட்டிலின் அருகில் கிடந்தால் அந்த பெண். அவளின் முகம் பார்த்தவுடன் எனக்கு தெரிந்துவிட்டது. ஸ்டேஷனில் மனைவியை காணோம் என்று உட்கார்ந்திருப்பவன் மனைவிதான் இந்த பெண். ஃபாரன்சிக் ஆசாமிகளை நெருங்கினேன். என்ன, ஏதாவது ஆயுதம் கிடைச்சதா? இல்ல சார். வயிற்று பகுதியை பார்த்தேன். என் சந்தேகம் ஊர்ஜிதமானது. கர்ப்பப்பை எடுத்திருப்பார்களோ? நான் அவர்கள் பக்கம் திரும்பினேன். கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்கா? எஸ் சார். சுமார் எத்தனை மணிக்கு கொலை நடந்திருக்கு?
ரத்த சிதறலை பார்த்தா எப்படியும் ராத்திரி 12 மணிக்கு மேலதான் தோணுது சார். ஓரமாய் வந்தேன். டிசிக்கு லைன் போட்டேன். அவர் சொல்லுங்க ஜோஸ் என்றார். சார், அதே மாதிரியான கொலை. சம்திங் ராங். எனக்கு இந்த கொலைகளை விசாரிக்க தடையில்லாத உரிமை வேணும் சார் என்றேன் அவரிடம். கோ ஹெட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். எதை அபிஷியலா பண்ணணும், எதை அபிஷியலா பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஜோஸ் இல்ல என்றார் அவர். எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. ஓகே சார் என்றேன். அறைக்கு வெளியில் வந்தேன். சந்திரன் நின்று கொண்டிருந்த பக்கம் போனேன். அவர் எஸ் சார் சொல்லுங்க என்றார். சார், உங்க அறைக்கு போய் பேசுவோமா? கொஞ்சம் பர்சனல். ஒய் நாட்? கூறிக்கொண்டே அவர் முன்னால் வேகமாய் நடந்தார். அவர் அறைக்குள் நுழைந்தார். பின்னாலேயே நான் சென்றேன். கதவினை உள்புறம் தாளிட்டு விட்டு தன் இருக்கையில் அமர்ந்தார். நான் எதிர் இருக்கையில் அமரவில்லை. என் பெயர் பட்டியலை பார்த்தார். மிஸ்டர் ஜோஸ், உங்களோட இந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் அந்த பணத்தை அப்புறப்படுத்துங்க என்றபடியே தனது மேஜை இழுப்பறையை திறந்து அதில் கையை விட்டார். அந்த பரதேசி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. மின்னல் என இயங்கினேன். அவர் மேஜை இழுப்பறையில் நுழைந்திருந்த அவர் கையோடு வைத்து இழுப்பறையை அழுந்த மூடினேன். ஐயோ என்று அலறினான் அவன். கைகளை வெளியே எடுத்தான். அந்த 2000 ரூபாய் நோட்டு பண்டில்கள் வெளியே விழுந்தது. யோ லூசா, நீ உனக்கு கொடுக்கத்தான் எடுத்தேன் என்று கத்தினான். பக்கத்தில் சென்று அவன் குரல் வளையை பிடித்தேன். நான் கேட்டனா? உன் மேல எந்த தப்பு இல்லனா எதுக்கு இவ்வளவு பணம் எனக்கு தர? கையை எடுத்தேன். அவர் கண்கள் சிவந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. எனக்கு என்னோட ரெசார்ட் பேரு முக்கியம். என் ரெசார்ட் பேரு வெளியே தெரியக்கூடாது என்று சொன்னான் அவன். அதான் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். சரி, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. அந்த பொண்ணு யார் கூட இங்க வந்து தங்குச்சு? ஒரு நிமிஷம் சார், ரிசப்ஷன்ல கேமரா இருக்கு. அந்த மெமரி டிஸ்க கொண்டு வர சொல்றேன். இன்டர்காமில் யாரையோ விழித்தான். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. எழுந்து போய் திறந்தான். டக்கின் செய்திருந்த ஒருவன் வந்து நின்றான். அவரிடம் மெமரி டிஸ்கை கொடுத்துவிட்டு வேகமாய் வெளியே சென்றான். டிஸ்கை லேப்டாப்பில் சொருகி என் பக்கம் திரும்பினார். அதில் முதல் நாளில் பதிவாகி இருந்த அனைத்து விஷயங்களும் இருந்தது. ரிசப்ஷனில் ஸ்வப்னா நுழைவது, கீ ஒன்றை வாங்கி கொண்டு செல்வது. காட்சியை அப்போது நிறுத்தினேன். தனியாதான் வந்தாங்களா என்று அவனிடம் கேட்டேன். அப்படிதான் தெரியுது. இந்த சம்பவம் கண்டுபிடிச்ச உடனேயே நான் ரெசார்ட் மெயின்ல இருக்கிற கேமரா ஃபுட்டேஜையும் பார்த்தேன். அவங்க ரெசார்ட் உள்ள நடந்துதான் வந்திருக்காங்க. கேட்ல செக்யூரிட்டி ரூம்ல இருந்து ரெசார்ட் வாசல்ல கேமரா எதுவும் இல்லையா என்று கேட்டேன். இல்ல என்றான் அவன். வழக்கமா இது மாதிரி ரெஸ்டாரண்ட்ல கேட்லயே ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி இருப்பாங்களே, எதுக்கு? போலீஸ் ஜீப் வருதான்னு பாக்குறதுக்கு. வாட் டு யூ மீன்? ஐ எம் நாட் ரன்னிங் ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ். ஓ சரி, அப்ப அந்த பொண்ணு தனியாத்தான் வந்து காட்டேஜ் உள்ள போயிருக்கு, சரியா? எஸ், அவங்க நெட் மூலமா தான் புக் பண்ணி இருந்தாங்க. ஓ சரி, ஓகே. எனக்கு மத்த காட்டேஜ்ல இப்ப யாரெல்லாம் இருக்காங்கங்கிற லிஸ்ட் வேணும். அப்படியே நேத்து மிட் நைட் அல்லது இன்னைக்கு அந்த கொலை நடந்தது உங்க ஸ்டாஃப் கவனத்துக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி யார் யாரு வெக்கேட் பண்ணாங்க அவங்க லிஸ்ட் வேணும். அதை ரெடி பண்ண சொல்றேன். அப்புறம் இப்ப இருக்கிற கெஸ்ட் எல்லோரையுமே இன்டராக்ட் பண்ணணும். அவங்கள ஒவ்வொருத்தரா இங்க வர சொல்லுங்க. அதுதான் அவங்களுக்கு சேஃப் என்று கூறினேன். அப்படி யாரும் இங்க வர சம்மதிக்கலைனா அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்க வேண்டியிருக்கும் என்றேன் சற்று கூடுதல் கடுப்புடன். சந்திரன் கர்ச்சிப்பை எடுத்து தன் முகத்தை துடைத்துக் கொண்டான். கைபேசியை எடுத்தான். சார், நீங்க மந்திரி எல்லாம் கூப்பிட வேண்டாம். கமிஷனர் கிட்ட அவர் இந்த செய்தி போனதுமே பேசிட்டாரு. ப்ரொசீஜர் படி போங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன். அத்தியாயம் 5. நான் சொன்னதும் கைபேசியை கீழே வைத்தவர் இன்டர்காமில் நான் சொன்னதையெல்லாம் கேட்டதையெல்லாம் வரிசையாய் சொன்னார். பின் என்னை பார்த்தார். முதலில் வந்தது ரிசப்ஷனிஸ்ட். உட்காருங்க என்றேன். நாற்காலியில் உட்கார்ந்தாள் அவள். வயது 30 தொட்டிருக்கும் அவளுக்கு என்று தோன்றியது. நீங்க தானே நேத்து முழுக்க ரிசப்ஷன்ல இருந்தது? ஆமா சார். உங்க நேட்டிவ் எது? விழுப்புரம் சார். யார் மூலமா இந்த ரிசார்ட்டுக்கு வேலைக்கு வந்தீங்க? அந்த பெண் எனக்கு பதிலை சொல்லாமல் அவரை பார்த்தாள். கேள்வி கேட்டா பதில் சொல்லாம அவரை பாக்குறீங்க? இல்ல சார்,
நான் விழுப்புரத்துல ஒரு ஹைவே மோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் முன்னாடி அங்க வந்த சாரு தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. வீட்ல பர்மிஷன் வாங்கிக்கிட்டு. ஓ! நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? உள்ள ஸ்டாஃப்ஸுக்குன்னு ரூம் இருக்கு சார். கிச்சன்ல வேலை செய்யற 2 பொண்ணுங்க, நானு 3 பேரும் தங்கி இருக்கோம். நேத்து எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தீங்க? நேத்து மதியத்துல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் தான் இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வந்துட்டேன். அவங்க பேர் என்ன? யார் சார்? என் கூட தங்கி இருக்கிறவங்க பேரா? இல்ல. அந்த ரூம்ல பொணமா கிடக்காங்களே அவங்க. ஸ்வப்னா சார். எத்தனை மணிக்கு வந்தாங்க? 4 மணிக்கு மேல தான் வந்தாங்க. அவங்க ப்ரூஃப் என்ன குடுத்தாங்க? ஆன்லைன்ல தான் புக் பண்ணி இருந்தாங்க. ஆதார் அட்டை அப்லோட் பண்ணி இருந்தாங்க. அத செக் பண்ணிட்டு தான் ரூம் கீய குடுத்தேன். இங்க வர்றபோது எதையும் வாங்க மாட்டீங்களா? எஸ் சார். எத ப்ரூஃபா அப்லோடு பண்ணாங்களோ அத வாங்கி சரிபார்த்து நகல் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்போம். நான் அவர் பக்கம் திரும்பினேன். அந்த சீனை ஓட விடுங்க. மானிட்டரில் ஸ்வப்னாவிடம் அந்த பெண் ஆதார் அட்டையை வாங்குவது, அதை பின்னால் இருந்த மிஷினில் நகல் எடுப்பது, பின்னர் தேங்க்யூ என்றபடியே திருப்பி கொடுப்பது எல்லாமே தெளிவாக இருந்தது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? நீங்க கேட்கவே இல்ல சார். சரி, இப்ப சொல்லுங்க. மாலதி சார். இன்னொரு விஷயம், அவங்க சாவி வாங்கின அப்புறம் வெளியில போனதும் அவங்க கூட யாராவது சேர்ந்துட்டாங்களா? நான் அத பார்க்கல சார். நேத்து ராத்திரி சாப்பிட எதுவும் ஆர்டர் பண்ணாங்களா? அது கிச்சனுக்கு நேரா பண்ணி இருப்பாங்க சார். வெக்கேட் பண்ற போது தான் எல்லா பில்லும் எங்க கைக்கு வரும். ஓகே. இங்க இருந்தே கிச்சனுக்கு போன் போட்டு நேத்து டியூட்டியில இருந்தவங்கள வர சொல்லுங்க. அவள் டேபிளில் இருந்த போனை எடுத்தாள். பேசினாள். கொஞ்ச நேரத்தில் அவன் உள்ளே வந்தான். வாங்க தம்பி, எங்க படிச்சீங்க நீங்க? பேரை சொன்னான். அவர் பக்கம் திரும்பினேன். உங்க காட்டேஜ்ல எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் இருக்குல்ல? எஸ் சார். அந்த பொண்ணு தங்கியிருந்த காட்டேஜ் பேரு லவ் பேர்ட்ஸ் என்றான் கிச்சன் ஆசாமி. என்னப்பா அவரை கேட்டா நீ பதில் சொல்ற? அப்ப உனக்கும் தெரிஞ்சிருச்சு இங்க என்ன நடந்ததுன்னு இல்ல? என்ன நடந்ததுன்னு தெரியாது சார். ஆனா அந்த லேடி குரூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். நைட் என்ன ஆர்டர் பண்ணாங்க? சப்பாத்தி 8, 2 ஸ்வீட், லஸ்ஸி சார். நீங்க சர்வீஸ் பண்ண போனப்ப உள்ள யாராவது இருந்தாங்களா? நான் கொண்டு போய் கொடுக்கல சார். அதுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் எங்க? என்ன கூப்பிடுற போதே அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். வெளியில தான் நிக்கிறான். அவனை உள்ள கூப்பிடு. கதவினை திறந்தவன், ஏய் செபாஸ்டின் இங்க வா என்று குரல் கொடுத்தான். செபாஸ்டின் கண்களில் திகிலுடன் நின்றான். பயம். சாதாரணமாகவே இந்த கால பையல்களுக்கு காக்கி உடையை கண்டாலே உதறும். ஒரு கொடூர கொலை ஒன்று நடந்திருக்கிறது. விசாரணை என்றால் தப்பே செய்யாவிட்டாலும் பயம் வரும். ஆனாலும் ஆளின் தோற்றத்தை வைத்து கண்டுபிடித்து விட முடியாது. நான் கேள்வி ஒன்றும் கேட்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் தலையை தொங்க போட்டுக் கொண்டான். தம்பி என்றேன். சார், நீதானே அந்த காட்டேஜுக்கு ராத்திரி சப்பாத்தி கொண்டு போன? ஆமா சார். அப்ப அவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல சார், தனியா தான் இருந்தாங்க. நீ உள்ள போய் பாத்தியா? இல்ல சார். அப்புறம் எப்படி இவ்வளவு துல்லியமா தனியா இருந்தாங்கன்னு சொல்ற? சார், எப்பவுமே காட்டேஜ்ல ஜோடியா இருக்கிறவங்க வந்த உடனேயே ஃபுட் ஆர்டர் பண்ணிடுவாங்க. இல்ல லேட்டா சொன்னாங்கன்னா கதவை தட்டுனாலும் உடனே திறக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலே புரிஞ்சுக்குவேன். சில பேரு வெளியில வச்சுட்டு போ அப்படின்னு மொட்டையா சொல்லுவாங்க. இவங்க நான் போனப்ப உடனே கதவை திறந்துட்டாங்க. கிச்சன் எத்தனை மணி வரைக்கும் திறந்திருக்கும்? 12 மணி வரைக்கும் சார். காலையில அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெரிஞ்சதும் போய் பாத்தியா? அவன் பதில் சொல்லாமல் சந்திரனை பார்த்தான். அவரை ஏன் பாக்குற? இல்ல சார். நீ போப்பா. அவ்வளவுதானா சார்? என்ன அவ்வளவுதானா? தேவைப்பட்டா அப்புறம் கூப்பிடுவேன். நான் எழுந்தேன். வெளியில் வந்தேன். அந்த காட்டேஜுக்கு 200 மீட்டர் தள்ளி இருந்தது அடுத்த காட்டேஜ். தங்க மீன் என்று பெயர் போட்டிருந்தது. மெல்ல நடந்தவன் வாசல் கதவை தட்டினேன். உடனே அது திறந்தது. அரை ட்ரவுசர் பனியன் போட்டிருந்தவன், வாங்க சார் என்றான். என்னை எதிர்பார்த்திருந்தீங்க போல இருக்கு. ஆமா சார், ரிசப்ஷன்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க என்றான் அவன். நான் உள்ள வரலாமா? ஷூர் சார். உள்ளே பெரிய இரட்டை கட்டில், ஓரமாய் சோஃபா ஒன்று, பக்கத்தில் டீப்பாய் ஒன்று. உள்ளே மதுவின் வாசம் அடித்துக் கொண்டிருந்தது.
கட்டிலில் தலையணியில் சரிந்து உட்கார்ந்திருந்த சுடிதார் பெண் என்னை பார்த்ததும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். கையில் இருந்த லிஸ்டை பார்த்தேன். தங்க மீன் சண்முகம் என்று இருந்தது. சொல்லுங்க சண்முகம், நீங்க 2 பேரும் நேத்து எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? 6 மணிக்கு சார். எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடி நிறுவனம் ஒன்றின் பெயரை சொன்னான். அவங்க 2 பேரும் ஒரே இடம்தான் சார். உங்க லவ்வரா? ஆமா சார். நான் அந்த பெண்ணை பார்த்தேன். நடுத்தர வர்க்கம் மாதிரி இருந்தது. உங்க பேரு? ஸ்வப்னா என்றாள் அந்த பெண். 2 பேரும் வேற வேற கேஸ்டா? ஆமா சார். இதுல என்ன இருக்கு? நாங்க இன்னைக்கு 6 மணி வரைக்கும் இங்கதான் இருப்போம். பக்கத்துல யார் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. காலையில போன் வந்ததுன்னு தான் தெரியும். மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் மெம்பரா இருக்கிற கிளப்போட ரெசார்ட் தான் இது. இங்கதான் ரெகுலரா தங்குவேன் என்றான் அவன். அவன் பேசிய விதத்திலேயே அவனுடைய பின்பலம் புரிந்தது. ஓ, அப்ப சரி, உங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. நான் தேவையில்லாம இங்க நேரத்தை செலவழிக்கிறேன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? எஸ் சார் என்றான் அவன். அவன் மீது எனக்கு கோபம் வரவில்லை. எழுந்தேன். வெளியில் வந்தேன். சரியாய் அந்த கொலை நடந்த காட்டேஜுக்கு நேர் பின்னால் இருந்த குயின்ஸ் பெட் கண்ணில் பட்டது. அதை நோக்கி நடந்தேன். வாசலிலேயே நின்று கொண்டிருந்தது அந்த ஜோடி. பணக்காரத்தனமும் தெனாவெட்டும் அவர்கள் முகத்தில் தெரித்தது. என்னை எதிர்பார்த்திருந்தவர்கள் போல், வாங்க இன்ஸ்பெக்டர் என்றான் அவன். நான் லிஸ்டை பார்த்தேன். பார்த்திப சார் என் பேரு என்றான் அவனே. நான் பக்கத்தில் போனதும், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்றான். கொலை நடந்த காட்டேஜ்ல இருந்து ராத்திரி ஏதாவது சத்தம் வந்ததா? இல்ல சார். இன்ஃபேக்ட் நாங்க 2 பேரும் வெளியில இருக்கிற இந்த சிட் அவுட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ராத்திரி 11 வரைக்கும். வேற யாரும் உங்க கண்ணுல வித்தியாசமா தெரியல? இல்ல சார். ஏசி வீட்டு மருமக பொண்ணு உடலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். அந்த அம்மா கர்ப்பப்பையையும் எடுத்திருக்காங்க. காட்டேஜ்ல இருந்த இந்த லேடியோட கர்ப்பப்பையையும் எடுத்திருக்காங்க. 2யும் செஞ்சது ஒரே ஆளா இருக்கும் போல என்று சொல்லி என்னை கொஞ்சம் அசர வைத்தான். அப்டேட்டா இருக்கீங்க போல இருக்கு என்றேன் நான் அவனிடம். எஸ் சார் என்றான். உங்க செல்போன் நம்பர் நீங்க ரிசப்ஷன் கொடுத்திருக்கீங்களே, அதானே? ஆமா சார். என்னோட கார்டும் தரேன். ஏதாவது விவரம் தெரியணும்னா எப்ப வேணும்னாலும் நீங்க கூப்பிடுங்க. தனது பர்சில் இருந்து ஒரு கார்டை எடுத்து நீட்டினான். பார்த்திபன் ஃபேர்ஃபேஸ் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் எம்டி கம் சேர்மன் என்று அதில் இருந்தது. நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன். நான் இந்த ரெசார்ட்ல ஒரு பார்ட்னர் சார் என்றான். ஓ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் என்றேன். யுவர் வெல்கம் சார். நான் நகர்ந்தேன். விடை இங்கே இல்லை. நான் மெல்ல நடந்தேன். மேகம் சூழ்ந்திருந்தது. மெல்ல ரெசார்ட்டின் பின்புறம் இருந்த கடற்கரைக்கு வந்தேன். ரெசார்ட்டில் இருந்து பின்புறம் செல்ல ஒரு பெரிய கேட் இருந்தது. அதை திறந்தால் நேரே கடல்தான். மெல்ல அந்த கேட்டை நோக்கி நடந்தேன். பின்புறம் வழியே எவனாவது வந்துவிட்டு போயிருப்பானோ? நான் மெல்ல முன்னேறினேன். பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 6. கடற்கரை ரெசார்ட்டை ஒட்டி ஒரு கிராமம். அங்கே ஒரு தெரு உள்பக்கம் இருந்தது. நடந்தே போனேன். முதல் தெருவில் நுழைந்தேன். ஒரு கதவை தட்டப் போக அது தட்டு முன்பே திறந்தது. ஒரு நடுத்தர வயது ஆசாமி நின்று கொண்டிருந்தான். நல்ல திடகாத்திரமான உடம்பு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்றான். நான் வர்றது உங்களுக்கு தெரியுமா? ஓ, நீங்க அந்த பசங்களாண்ட பேச சொல்லவே கவனிச்சேன் சார். கொலைகாரனை தேடி வந்தீங்களா? உங்களுக்கு ரெசார்ட்ல கொலை நடந்தது தெரியுமா? அப்பவே ஊருக்கு செய்தி வந்துருச்சு சார். ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினீங்க? நான் வெளியில தான் சார் படுப்பேன். விடிய காலையில ஒரு 4 மணி இருக்கும். ஒரு வேனு இப்படிக்கா போச்சு சார். நம்பர் பாத்தியா? நம்பர்லாம் பார்க்கல சார். வெளுப்பு வேனு, பிளாஸ்டரி போட்டு இருந்துச்சு சார். பிளாஸ்டரியா? அதான் சார், ஆஸ்பத்திரி வேனில் எல்லாம் ஒட்டி இருக்குமே. ஓ, அவன் சிவப்பு பிளஸ் முத்திரையை சொல்கிறான் என்பது எனக்கு புரிந்தது. சரியா மணி 4ன்னு எப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் வானத்தை பார்த்தே கடலுக்கு போறவங்க. நேரம் அதான் சார், சரியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நம்பரு நினப்புல இருக்கா? படுத்துக்குன்னு பார்த்ததுல கடைசி 2 நம்பர் தான் தெரிஞ்சது. கடைசி 2 நம்பரும் 9 சார் என்றான். சரி, இது போதும், நன்றி. காஃபி குடிக்கிறியா சார்? வேண்டாப்பா, தேங்க்ஸ். அங்கிருந்து நகர்ந்து மீண்டும் ரெசார்ட்டுக்கு பின்பக்கம் வந்தேன்.
நேராக சந்திரன் அறைக்கு போனேன். உங்களுக்கு ஆஸ்பத்திரி ஏதாவது சொந்தமா இருக்கா? இல்ல சார். பின்னாடி கேட் இருக்கே, அத ராத்திரி கூட திறந்தே வச்சுப்பீங்களா? ஆமா சார். இங்க வர கிளையன்ட்ஸ் நைட்டு கடற்கரைக்கு போவாங்க. அது டேஞ்சர் இல்லையா? நோ சார். எந்த பயமும் இல்ல. பக்கத்துல இருக்கிற குப்பத்துக்கு நல்லது கெட்டது எதுனாலும் நாங்க பண உதவி, பொருள் உதவி பண்றோம். சொல்லப் போனா புயல் சென்னைய தாக்குறப்ப தண்ணி மேல ஏறிச்சு. கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நாங்க 20 நாள் இங்க பாதுகாப்பா வச்சிருந்தோம். அப்புறம் ஒரு புது போட்டு வலையெல்லாம் கூட வாங்கி கொடுத்திருக்கோம். ஒரு மாசம் செலவுக்கு கூட பணம் கொடுத்திருக்கோம். ஓ, உங்களுக்குள்ளயும் கொஞ்சம் மனிதம் இருக்கு இல்ல? சார், அது கூட செய்யலன்னா எப்படி சார்? பக்கத்துல இருக்காங்க. கான்ஸ்டபிள் அப்போது ஓடி வந்தான். சார், மார்ச்சுவரி வேன் வந்தாச்சு. கமிஷனர் ஸ்பெஷல் பர்மிஷன். ராயப்பேட்டை கொண்டு போறோம் பரிசோதனைக்கு. சரி, நீங்க கிளம்புங்க, நான் வந்துடுறேன். அவன் போனதும் நான் உட்கார்ந்தேன். சந்திரன் படபடப்பாகவே இருந்தார். நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்தது அவருக்கு மிகுந்த பயத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும். சார், ஏதாவது குடிக்கிறீங்களா? கேட்டார் அவர். வேண்டாம் என்றேன் பட்டென்று. உள்ளே விசாரணை தற்பொழுதுக்கு போதும் என்று எனக்கு தோன்றியது. நான் எழுந்து வெளியில் வந்தேன். டெப்டி கமிஷனருக்கு போன் போட்டேன். விஷயத்தை சொன்னேன். ஓகே, உங்க வழியில போங்க. ஐ வாண்ட் ரிசல்ட்ஸ். இப்பவே தகவல் கசிஞ்சு ராயப்பேட்டையில பிரஸ் கும்பலா நிக்கிறாங்கன்னு செய்தி. 24 மணி நேரத்துல நீங்க கொலைகாரனை பிடிக்கணும் என்றார் அவர். நான் பொறுமையாய் சொன்னேன். சார், கொலைகாரர்கள் இல்ல, கொலைதான். ரெண்டுமே ஒரே மாதிரி. நான் நேர்ல பேசுவேன் சார் உங்ககிட்ட. அப்புறம் இந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணி இருக்கிற விஷயம் நாம அபிஷியலா சொல்ல வேண்டாமே. தேவையில்லாத பீதி கிளம்பும் பப்ளிக் சைட்ல. ரெண்டாவது, அந்த கொலைகாரன் அலர்ட் ஆயிடுவான் என்று கூறினேன். அடுத்த 3/4 மணி நேரத்தில் நான் ஸ்டேஷனில் இருந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே டிசி எனக்காக அங்கே காத்திருந்தார். மனைவியை காணோம் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை என் அறையில் உட்கார வைத்திருந்தார்கள். என்னை பார்த்ததும், சார், என் பொண்டாட்டி கிடைச்சிட்டாளா என்றான் கண்களில் நீரோடு. அவன் பக்கத்தில் உட்கார்ந்தேன். 3 மாசம் கர்ப்பம் சார், பசி கூட தாழ மாட்டா என்றான் வருத்தத்துடன். மிஸ்டர் மகேஷ், ஐ எம் சாரி என்றேன் மெதுவாக. எஸ்ஐ அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். நான் டிசி அறைக்கு போனேன். சொல்லுங்க ஜோஸ் என்றார் டிசி. சார், எனக்கு ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு. எனக்கு தோணுது இந்த கொலைகள் இதோட நிக்காது. நீங்க சொன்னது 24 மணி நேரம். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் கொலைகாரனை பிடிச்சாகணும். ஒருவேளை 3வது கொலை பண்ணியிருந்தா என்று கூறிவிட்டு நிறுத்தினேன். என்ன சொல்றீங்க ஜேம்ஸ்? பதறினார் டிசி. எஸ் சார், ஐ டவுட். எனக்கு ஒரு சர்ச் டீம் வேணும். கடந்த மாசம் காணாம போன பெண்கள் லிஸ்ட் வேணும். தமிழ்நாடு முழுக்க. இது ஒரு தனி மனிதனும் செய்யற வக்கர கொலை இல்ல. சம்திங் ராங். நான் சொல்ல சொல்ல டிசியின் முகம் மாறியது. என்ன சொல்ல வரீங்க ஜோஸ்? சார், கொஞ்சம் பொறுங்க. ஐ வில் கம் வித் ஆன்சர்ஸ். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட லிஸ்ட் எனக்கு வேணும். முன்னரைக்கு வந்தேன். மகேஷ் உறைந்து போய் உட்கார்ந்து இருந்தான். எஸ்ஐயை கூப்பிட்டேன். நீங்க இவரை கூட்டிட்டு ராயப்பேட்டை போங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் இவரை வேன்ல பத்திரமா ஏத்தி அவர் சொல்ற இடத்துக்கு அனுப்பிட்டு போங்க. மகேஷ் பக்கம் திரும்பினேன். மிஸ்டர் மகேஷ் என்று கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். அவன் குரல் உடைந்திருந்தது. உங்க ஒய்ஃப கொடூரமா கொன்னு இருக்காங்க. அவங்க உயிரோடு இல்ல. கோ வித் ஹிம் என்று எஸ்ஐயை சுட்டி காட்டினேன். அவன் கலக்கத்துடன் எஸ்ஐயுடன் சென்றான். நான் பார்த்து கொண்டே நின்றேன். என் மேஜையில் இருந்த போன் அப்போது அடித்தது. ரிசீவரை எடுத்தேன். சார், கமிஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க இமெயிலுக்கு நீங்க கேட்ட டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டோம் பாருங்க என்று தகவலை சொன்னார்கள். சிஸ்டத்தை ஆன் செய்து இணையம் திறந்து மெயிலுக்கு போனேன். லிஸ்ட் பெரிதாக இருந்தது. ஒவ்வொரு பெயருக்கும் கீழ் அவர்களின் போஸ்ட்மார்ட்டம் விவர சுருக்கம் இருந்தது. பார்த்தேன், 17 பேர். அதில் 2 பேர் மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு பின் உடலாக சொந்தக்காரர்கள் மூலம் வாங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மீதி 15 பேரின் உடல்களும் இன்னமும் மார்ச்சுவரியில் தான் உள்ளது. என் மூளையில் மின்னல் அடித்தது. கமிஷனர் அலுவலகத்தின் டேட்டா சென்டருக்கு போனை அடித்தேன். நான் திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். மெயில் அனுப்பிச்சாச்சு சார், நீங்க பாத்துக்கோங்க. நான் பாத்துட்டேன். அந்த 2 குடும்பம் பாடியை வாங்கிட்டு போனதா விவரம் இருக்கு. அந்த 2 முகவரிகளும் எனக்கு வேணுமே. ஒரு நிமிஷம் சார். சரி சார். ஒன்னு நுங்கம்பாக்கம் ஜோசியர் தெரு,
இன்னொன்னு மயிலாப்பூர். மெயில ரெஃப்ரெஷ் பண்ணுங்க சார். நான் அனுப்பிட்டேன். ஓ, தேங்க்யூ. லைனை துண்டித்தேன். 2 முகவரியையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டேன். டிசி அறைக்கு போனேன். சார், எனக்கு மெயின் க்ளூ கிடைச்சிருக்கு. ஐ அம் ப்ரொசீட் சார் என்றேன். ஓகே என்றார் கண்களை பார்த்து. நான் வெளியில் வந்தேன். டிரைவர் ஜீப் அருகில் நின்று கொண்டிருந்தான். எங்க சார் கேட்டான். முதல்ல மயிலாப்பூர் குளத்துக்கிட்ட போங்க. மயிலாப்பூர் ஏரியா எனக்கு பழக்கமான ஏரியா. 6 மாதம் அந்த ஸ்டேஷனில் வேலை செய்திருக்கிறேன். இது நான் வந்த பிறகு நடந்திருக்கிறது. மூளைக்குள் பள்ளி ஓட ஆரம்பித்து விட்டது. இடுப்பை தொட்டு பார்த்தேன். துப்பாக்கி. துப்பாக்கியை தொட்டு பார்த்ததும் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் சடுதியில் என்னை பார்த்து பின்னன் ரோடில் கவனத்தை செலுத்தினான். குளம் நெருங்கியது. எங்க சார் போகணும்? நடுத்தெரு, இந்தியன் வங்கி கிட்ட ரைட் எடுங்க. நடுத்தெரு போனதும் நம்பர் 14 என்றேன் டிரைவரிடம். சரியாய் நம்பர் 14 வீட்டின் வாசலில் நின்றான். கதவு திறந்தே கிடந்தது. தட்டினேன். ஒரு வயதானவர் வெளியே வந்தார். சிவகுமார், அவன் பெங்களூருக்கு போயிட்டானே, நீங்க எதுக்கு அவனை பார்க்கணும் என்று கேட்டார். நீங்க யாரு? உள்ள போய் பேசலாமா என்று சொன்னேன். நான் அவரோட அப்பா தான், உள்ள வாங்க. ஷூவை கழட்ட எத்தனித்தேன். பரவாயில்ல, அப்படியே வாங்க என்றார் அவர். நான் உள்ளே போனேன். உள்ளே சிறிய ஹாலில் சோஃபா போட்டிருந்தார். அவர் ஊஞ்சலில் உட்கார்ந்தபடியே உட்காருங்கோ என்று சோஃபாவை காட்டினார். உங்க பேரு? என் பேரு சதாசிவம். அந்த கொலைகாரன் கிடைச்சிட்டானா? இல்ல சார், அவனை நெருங்கிருவோம். ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. 4 வருஷம் ஆச்சு சார், எங்களுக்கு நம்பிக்கையே போச்சு என்றார் அவர் வருத்தத்துடன். என் பையனோட வாரிச சுமந்துட்டு இருந்தா, அநியாயமா கொன்னுட்டாங்க படுபாவிங்க. என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். கல்யாணம் ஆகி 10வது மாசம் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போனா. அப்படி ஆகி போச்சு. காணாம போன உடம்ப 6 மாசம் கழிச்சுதான் கண்டுபிடிச்சது போலீஸ் என்றார் அவர் உடைந்த குரலில். உங்க பொண்ணு எந்த காலேஜ்ல படிச்சவங்க? காலேஜ் ரோட்ல இருக்கே, அதுல சைக்காலஜி படிச்சா. அதுல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஓ, ஐ எம் சாரி சார். சில நேரத்துல கடவுள் கொரூரமா ஏதாவது பண்ணிடுறான். அவங்க கூட படிச்சவங்க லிஸ்ட் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார். முதல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்த போலீஸ்காரர் கேட்டார். நான் எதுவும் சொல்லலேன்னு சொல்லிட்டேன் விரக்தியில. மருமகளே போயிட்டான்னு ஒரு ஆதங்க இருங்கோ என்று எழுந்து உள்ளே போனார். திரும்பி வந்தவர் கையில் ஒரு டைரியும் ஒரு போட்டோ பிரேமும் இருந்தது. இரண்டையும் என்னிடம் கொடுத்தவர், போட்டோல முதல் வரிசையில 2வதா நிக்கிறா பாருங்க, எல்லாருமே அவளோட கிளாஸ்மேட்ஸ் தான் என்றார். போட்டோவை காஃபி எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன் என்று சொன்னேன். பயன்பட்டா சரி சார். நான் வெளியில் வந்தேன். ஜீப்பை எடுக்க சொன்னேன். இப்ப எங்க சார் போகணும்? போட்டோவை பார்த்து கொண்டே வள்ளுவர் கோட்டம் என்றேன் அவனிடம். வருடம் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த போட்டோவில். ஒவ்வொரு பெண்ணின் படமாக பார்த்து கொண்டே இருந்தேன். 2வது வரிசையில் நிவிதாவும் இருந்தாள். அத்தியாயம் 7. நிவிதாவை அந்த குரூப் போட்டோவில் பார்த்ததில் எனக்கு அதிர்ச்சி ஏதும் இல்லை. நான் யூகித்தது சரியாய்த்தான் இருக்கிறது. நிவிதாவை விசாரிக்க வேண்டும். இந்த கொடூர கொலைகளுக்கும் நிவிதாவுக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு க்ளூ கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ஸ்டேஷன் கொண்டு வராமல் நேரடியாக, அதுவும் தனியாய் அவளை விசாரிக்க வேண்டும். எப்படி? நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஜீப் வள்ளுவர் கோட்டம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. மீண்டும் அந்த போட்டோவை பார்த்தேன். ஒரு வாரமாகவே எனக்கு தூக்கம் சரியாய் இல்லை. தூங்கக்கூடாது, டியூட்டியில் இருக்கிறோம். ஜீப் விரைந்து கொண்டிருந்தது. நான் யோசித்து வைத்திருந்தவைகளை ஒரு கோர்வையாக பார்த்தேன். எதற்கு? யாரிடம் கேட்பது? ஜீப் வள்ளுவர் கோட்டம் அடைந்திருந்தது. எங்க சார் போகணும்? சுதந்திர பார்க்கு தாண்டி ஒரு ரவுண்டானா வரும் பாருங்க, அதை தாண்டி 2வது தெரு என்றவுடன் வியப்புடன் என்னை பார்த்து சடுதியில் ஓட்டுவதில் கவனத்தை வைத்தான் டிரைவர். எப்படி இத்தனை இடங்களை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று அவன் நினைத்திருப்பான் போலும். எனக்கு ஒரு தடவை ஒரு இடத்திற்கு போனாலே போதும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறக்க மாட்டேன். தெருவில் திரும்பியதும் நம்பர் 4 அநேகமா அந்த பச்சை கலர் சுவரா இருக்கும் என்றேன். துல்லியமாய் அங்கே நிறுத்தினான். அவர் கேட் அருகிலேயே இருந்தார். போலீஸ் ஜீப் தன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்
கேட்டை திறந்தார். பெரிய பங்களா. பணத்தின் வாசம் இண்டு இடுக்குகளில் கூட அடித்தது. சாகுல் ஹமீத், உள்ள வாங்க என்று என்னை அழைத்து போனார். ஹாலில் உட்கார வைத்தார். சொல்லுங்க, என்னுடைய மருமகள் பத்தி விசாரிக்க வந்தீங்களா? அது 1 வருஷம் ஆகி போச்சே. அவங்க எந்த காலேஜில் படிச்சாங்க? இந்த போட்டோல இருக்காங்களா பாருங்க. நான் அந்த குரூப் போட்டோவை நீட்ட அதை வாங்கி பார்த்தவர், ஆமா சார், இதோ 4வது வரிசையில நிக்குது பாருங்க, அவங்கதான். சார், கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கேட்டார். இல்ல சார், நெருங்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். எங்க வச்சு உங்க மருமக காணாம போனாங்க? கல்பாக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்ப ஈசிஆர்ல ஒரு ஹோட்டல்ல டீ குடிக்க போனோம் குடும்பத்தோட. என் பையன் அப்ப சவுதியில இருந்து வந்திருந்தான். அந்த ஹோட்டல்ல வச்சுதான் காணாம போனான். புகார் எல்லாம் கொடுத்தோம் சார். பையன் திரும்ப சவுதி கிளம்பி போகிற போதுதான் உடம்பு கிடைச்சது. யா அல்லாஹ், என்ன கொடூரமான சாவு! கண்களில் உண்மையிலேயே கண்ணீர் பெருகியது. எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க? ஈசிஆர் ரோட்ல வச்சுதான். ஒரு சவுக்கு தோப்புல உடம்பு கிடைச்சது. சரியா இடம் சொல்ல முடியுமா? நீலாங்கரை தாண்டி ஒரு மாதா கோயில் வரும். அதை தாண்டி 2வது கிலோமீட்டர்ல. ரொம்ப சரிங்க. அது விசாரணைன்னு வந்து திரும்ப உங்க பழைய துன்பத்தை நினைவுபடுத்திட்டேன். அவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்ததும் சிறிது நேரம் அப்படியே ஜீப் அருகில் நின்றேன். மனம் இல்லாமல் ஓடியது. புள்ளியாய் தெரிந்த மர்மங்கள் கோடுகளாய் இணைய ஆரம்பித்தன. இனிமேல் தான் ஜாக்கிரதையாக மூவ் செய்ய வேண்டும். ஒரு புள்ளி தப்பினாலும் மீண்டும் ஒரு தற்கொலை நடந்துவிட வாய்ப்பிருக்கிறது. இல்லை இல்லை, கொலை. ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தேன். எங்க சார் போகணும்? நேரா ஏசி வீட்டுக்கு விடு. சரி சார். இல்ல இல்ல, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ என்று கூறினேன். சரி சார் என்று கூறிவிட்டு ஜீப்பை செலுத்த ஆரம்பித்தான். டேட்டா சென்டருக்கு போன் போட்டேன். எஸ். திருவான்மியூருக்கு ஒரு விவரம் அனுப்புனீங்கல்ல? எது சார்? கடைசியா ஒரு லிஸ்ட். அதுல 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் மயிலாப்பூர் அண்ட் நுங்கம்பாக்கம். ஆமா சார், சொல்லுங்க. அவங்க 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும். உடனே அனுப்புறேன் சார். ஸ்டேஷனுக்கு திரும்பியதும் என் அறைக்குள் நுழைந்தேன். எஸ்ஐ வந்து நின்றார் பின்னாலேயே. டிசி எங்க கேட்டேன். ஏசி வீட்ல இருக்காரு சார். நீங்க வந்த உடனே கூப்பிட சொன்னாரு. சரி, யாரையாவது அனுப்பிச்சு புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லுங்க. பசி வைத்த கிள்ளுது. மின்னஞ்சலில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் கேட்டது வந்திருந்தது. பிரிண்ட் அவுட் எடுத்தேன் அதை. இப்பொழுது நடந்த கொலைகள், பழசு புதுசு எல்லாவற்றையும் பார்த்ததில் அது ஒரு விஷயம் எனக்கு பிடிபட்டது. கொலை செய்யப்பட்டவர்களுக்கிடையே எந்தவித தொடர்பும் இல்லை. ரிப்போர்ட்டை மீண்டும் படித்தேன். ஹட, இதை எப்படி கவனிக்காமல் விட்டேன்? கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் கர்ப்ப நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் சரியாய் 3 மாத கர்ப்பத்தின் போது. இதில்தான் ஏதோ மர்மம் இருக்கிறது. நிகிதாவை கொஞ்சம் விசாரிக்க வேண்டும் என்று இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் நான் நினைத்தது சரிதான். மர்ம புள்ளிகள் உடைய வாய்ப்பு அதிகம். டிசியின் கைபேசிக்கு அழைப்பு விடுத்தேன். ஆனால் அவர் எடுக்கவில்லை. கான்ஸ்டபிள் பொட்டலத்துடன் வந்தான். சார், புரோட்டா ரெடி. இப்படி வை, பாட்டில கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வா. பொட்டலத்தை பிரித்த வேளையில் கைபேசி ஒலித்தது. நான் எடுத்து பேசினேன். டிசி தான். சொல்லுங்க ஜோஸ் என்று கேட்டார். சார், எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நம்ம ஏசி வீட்டு மருமகளோட ஃப்ரெண்டு நிவிதாவை விசாரிக்கணும். ஓ, யூ கேன் கோ ஹெட். பட் பிரஸ்காரங்க யாரும் ஃபாலோ பண்ணாம பாத்துக்கோங்க. மேட் இட் அபிஷியல். நீங்க வீட்டுக்கே போயிடுங்க. ஓகே சார். புரோட்டாவை சாப்பிட்டு கிளம்பினேன். ஏசியின் தம்பி வீட்டுக்கு போனேன். மரண கலேபரம் கொஞ்சம் அடங்கி இருந்தது. ஏசியின் தம்பி மகன் மழுங்க முடி எடுத்திருந்தான். கண்களில் இன்னும் சோகம் இருந்தது. வாங்க சார் என்றான் சுரத்தே இல்லாமல். உங்க ஒய்ஃபோட கைபேசி கொஞ்சம் கொடுங்க. எனக்கு பதில் சொல்லாமல், சார், கொலையாளிய கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று ஆர்வமாய் கேட்டார். கிட்டத்தட்ட என்று பதில் கூறினேன். கைபேசியை எடுத்து வந்து என்னிடம் கொடுத்தான். பேட்டன் லாக் போட்டிருக்கே. என்னிடம் வாங்கி ஓபன் செய்து மீண்டும் என்னிடம் கொடுத்தான். அவங்களுக்கு 2 போனா? எஸ் சார். நார்மலா அவ ஸ்மார்ட் போனை வெளியே எடுத்துட்டு போக மாட்டா. ஆனா அன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்தா.
அவ முதல்ல நிவிதா வீட்டுக்கு தான் போனா. அங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு கால் வந்திருக்கு. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. போன நிவிதா வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. அன்னைக்கு இங்க வந்தவ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு விவரம் சொன்னா. என்கிட்ட நீங்க அன்னைக்கு இதை சொல்லவே இல்லையே. ஒய்ஃப் இழந்த டென்ஷன்ல எனக்கு ஒன்னும் யோசிக்க முடியல சார். நான் போன் அட்ரஸ் புக்கை பார்த்தேன். அதில் நிவிதாவின் செல்போன், லேண்ட்லைன் 2 நம்பரும் இருந்தது. லேண்ட்லைன் ஏற்கனவே என்னிடம் இருந்ததால் செல் நம்பரை மட்டும் மனனம் செய்து கொண்டேன். உங்க தம்பி தேவ் இல்லையா? வெளியில போயிருக்கேன் சார். நான் எழுந்தேன். சார், ஐ வில் கம் பேக் என்றபடி வெளியில் வந்தேன். ஜீப்பில் சாய்ந்து நின்றேன். எனக்குள் சில கோடுகள் ஒன்று சேர ஆரம்பித்திருந்தன. ஜீப்பை கலாஷேத்ரா காலனி நோக்கி செலுத்தினேன். நிவிதாவின் கைபேசியை அழைத்தேன். நிவிதா எடுத்ததுமே சொல்லுங்க சார் என்று கூறினாள். உங்க பிளாட் எங்க இருக்கு சொன்னாள். எங்கேயும் நீங்க போகாதீங்க, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். லாவண்யா பத்தி கொஞ்சம் பேசணும். வாங்க சார் என்றாள். அவள் பிளாட்டை கண்டுபிடிப்பது எளிதாய் இருந்தது. அபார்ட்மெண்டில் 9வது மாடி. லிப்டின் உள்ளே ஏறி 9வது தளத்தில் வெளியே வந்தேன். லிப்டுக்கு எதிர் பிளாட். மணியை அடித்ததும் திறந்தாள். வாங்க சார் என்று கூறினாள். உள்ளே பயங்கர ஆரவாரமாய் இருந்தது. சுவர் ஓரங்களில் ஆன்டிக் சிலைகள். சுவரில் ரவிவர்மாவின் பெயிண்டிங் ஒன்று. ஹாலில் இருவரும் உட்கார்ந்தோம். ஹாலில் இருந்து நேரே பால்கனி தெரிந்தது. பால்கனியை திறந்து வைத்திருந்தாள். காற்று சிலு சிலுவென வீசிக்கொண்டிருந்தது. சார், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம், நன்றி. சொல்லுங்க சார், லாவண்யா பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? லாவண்யா எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கம் அத சொல்லுங்க. ரொம்ப நெருக்கம் சார். இன்ஃபேக்ட் 2 நாளா நான் சரியா தூங்கவே இல்லை. ஓ, உங்களுக்கு நடிப்புல ஆர்வமா? நான் கேள்வி கேட்டதும் அவள் முகத்தில் ஏதோ மாற்றம். ஏன் சார் அப்படி கேட்டீங்க? சும்மா தான் கேட்டேன். அவள் முகம் சீரியஸ் ஆனது. சார், நீங்க போலீஸ். உங்களுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். அதுவும் ஏசி குடும்பத்து பொண்ணு கொலைய பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றவர். உங்களுக்கு ஒத்துழைக்கணும்னு தான். எனக்கு ஒரு விஷயம் புரியல நிவிதா என்றேன். என்ன சார்? அன்னைக்கு நீங்க லாவண்யா உடலை பார்க்க வந்தீங்கல்ல? ஆமா சார், அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்தேன். ஆமா ஆமா, மயக்கம் போட்டு விழுந்தீங்க. ஆனா உங்களுக்கு நடிப்பு சரியா வரல. அவள் அதிர்ந்து போய் என்னை பார்த்தாள். அதிர்ச்சியா இருக்கா என்றேன் நான். இங்க கீழே மயங்கி விழுந்ததும் நான் தான் தண்ணி தெளிச்சேன். அப்பதான் அதை கவனிச்சேன். நீங்க இயற்கையா மயங்கி விழல. உங்களோட கண் பாவைகள் 2ம் உள்ளே நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. நான் தண்ணி தெளிச்சதும் நீங்க எழுந்தீங்க. எனக்கு சில ஆதாரங்கள் தேவைப்பட்டது. அதுக்காக தான் நான் காத்திருந்தேன். ரபிஷ் சார், உங்களுக்கு நல்ல கற்பனை எல்லாம் இல்ல. அவள் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள். கண்களில் ஒருவித அலட்சியம் இருந்தது. கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் அவளிடம். இவளிடம் நூலின் முனை இருக்கிறது. கொஞ்சம் பிசகினாலும் இவள் தப்பித்து விடுவாள். கேள்விகளை பார்த்து பிரயோகிக்க வேண்டும். நான் நிவிதாவின் வீட்டுக்கு வரும் முன் சில விஷயங்களை 2-3 பக்கத்து காவல் நிலையங்களில் கேட்டு இருந்தேன். எஸ்ஐ விவரம் கேட்டு எனது தொலைபேசியில் அழைப்பதாக சொல்லியிருந்தார். சரியாய் அவருடைய அழைப்பு வந்தது. அவர் மறுமனையில் சொன்னார். நான் கேட்டுக்கொண்டேன். பின் நிவிதா பக்கம் திரும்பினேன். சொல்லுங்க, லாவண்யாவுக்கு ஏதாவது போதை பழக்கம் இருந்துச்சா? எனக்கு தெரியாது சார். இப்படி சொல்லிட்டா எப்படி? வேற எப்படி சார் நான் சொல்லணும்? உண்மையை சொன்னா எனக்கும் வேலை சுலபமா இருக்கும். நேர விரையும் தவிர்க்கலாம். இல்லைன்னா விசாரணைய தீவிரப்படுத்த வேண்டி வரும். அவள் உடல் மொழியில் மாற்றம் ஏற்பட்டது. முகத்தில் கொஞ்சம் தளர்ந்தது தெரிந்தது எனக்கு. தேவ் உங்களுக்கு நல்ல பழக்கமா? எந்த தேவ் சார்? நடிக்காதீங்க. லாவண்யாவோட பிரதர் இல்லா. வழக்கம்தான். அவரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா சார். அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ரொம்ப டீப்பா தெரியாது சார். லாவண்யாவை பார்க்க போற போதெல்லாம் பார்த்திருக்கேன் அவரை. தேவ் காலேஜில் இருந்து வெளியேற்றப்பட்டார்னு தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும் சார். காலேஜ் உள்ள சக மாணவர்களோட சேர்ந்து பிரவுன் சுகர் யூஸ் பண்ணும் போது பிடிச்சாங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸையும் டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதோட இல்லாம மெடிக்கல் கவுன்சிலுக்கும் லெட்டர் போட்டாங்க. வேறு எந்த காலேஜ்லயும் சேர முடியாதபடி. ஓ, நீங்களும் தேவும் சேர்ந்து எத்தனை தடவை பவுடர் போட்டிருக்கீங்க?
இந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை என்று அவள் முகம் போன போக்கே சொன்னது எனக்கு. லுக், நமக்கு கொஞ்சம் மனவிட்டு தொடர்ந்து பேசணும். உங்க பேரண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் விசாரிச்சேன். அவ்வளவு வசதி இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க போன வருஷம் தான் இந்த பிளாட் வாங்கிட்டு இங்க வந்ததா தகவல் இருக்கு. எப்படி எப்படி உங்களுக்கு அவ்வளவு பணம்? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு என்னோட நேரத்தையும் உங்க நேரத்தையும் வீண் பண்ணாதீங்க என்றாள் சட்டென்று. அப்படியா? போன மாசம் 6ஆம் தேதி நீங்களும் தேவும் பெசன்ட் நகர் பீச்ல கார்ல உட்கார்ந்து போதைப் பொருள் போட்டுட்டு இருந்தப்ப ரோந்து வந்த போலீஸ் ஜீப்ல மாட்டிக்கிட்டீங்க. உங்களை அப்ப காப்பாத்துனது இறந்து போன ஏசி. அவர் சொன்னதும் தான் உங்க 2 பேரையும் விட்டாங்க. தெரியும்ல? அவள் அதிர்ந்து போய் என்னை பார்த்தாள். எனக்கு ஒரு விஷயம் இப்ப தெரியணும். அதை சொல்லுங்க. கேளுங்க சார். குரல் கொஞ்சம் உடைந்திருந்தது. நீங்களும் தேவும் தினமும் சந்திக்கிற இடம், அதாவது குற்றங்களுக்கு ஆதாரமான அந்த மைய புள்ளி. அவள் முகம் பீதியிலானது. என்ன, இவ்வளவு சீக்கிரம் உங்களை நெருங்குவேன்னு எதிர்பார்க்கலையா நீங்க? நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று இரவு படுக்க போகும்போதுதான் எனக்கு மைண்ட்ல பிளாஷ் ஆச்சு. அப்படிதான் இருக்கும்னு தோணிச்சு. உங்களோட பணத்தாசைக்கு சொந்த ஃப்ரெண்ட நீங்களும் தேவும் சேர்ந்து தேவோட சொந்த அண்ணிய காவு கொடுத்துட்டீங்க. அப்படிதானே? சத்தியமா இல்ல சார். நீங்க ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இல்ல. உங்க கையெல்லாம் நடுங்குது, வார்த்தைகள் கொளறுது, கண்ணுல பீதி ஏறிக்கிட்டே போகுது. அவள் தலை குனிந்தாள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பலவித எக்ஸ்போஷர்ல கெட்டுட்டு வராங்க. நீங்க வேற அல்டிமேட் போதைக்கு வழி கண்டுபிடிச்சு மார்க்கெட் பண்றீங்க. அதுக்கு நீங்க காவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இளம் கர்ப்பிணி பெண்கள். சரியா? சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஐரோப்பா சந்தையில லேட்டஸ்டா புழக்கத்துல இருக்கிறது என்ன ட்ரக் தெரியுமா? தெரியாது சார். CBH4 இப்ப மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ட்ரக்கையும் தூக்கி சாப்பிடுற ட்ரக். அதை எடுத்துக்கிட்டவங்கள 4 நாள் அலுசினேஷன்லயே வச்சிருக்கும். அதை தயாரிக்க 3 மாச கரு தேவை. அந்த வேலையை தான் நீங்களும் தேவும் பார்த்திருக்கீங்க. உங்க பின்னாடி பெரிய ஆட்கள் வேற யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்கள பத்தின விவரத்தை சொல்லிட்டா உங்களுக்கு தண்டனை குறையும். சொல்லுங்க. சார், நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கற்பனை சக்தி சார் உங்களுக்கு. சொல்லிக்கொண்டே எழுந்தவள் வேகமாய் பால்கனி நோக்கி ஓடினாள். ஏய் என்றபடியே நான் பாய்ந்து செல்லும் முன் யூ கான்ட் டச் எனிபடி என்றபடியே எம்பி வெளியே குதித்தாள். நான் போய் எட்டி பார்த்தேன். அவள் தலை குப்புற தரையை நோக்கி பறந்து கொண்டிருந்தாள். ஷிட் என்றபடியே டிசியின் கைபேசி எண்ணை சுழற்றினேன். அத்தியாயம் 8. கமிஷனர் முன்னால் உட்கார்ந்திருந்தேன். பக்கத்தில் டிசி, புதிய ஏசி, எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தீங்கன்னா நாம கேஸ முடிச்சிருக்கலாம், குற்றவாளிய புடிச்சிருக்கலாம். அப்படி என்னதான் கேட்டீங்க அந்த பொண்ணுகிட்ட? அது ஓடி போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சே. எனக்கு எல்லாம் தெரியும்னு விசாரிச்சுட்டு இருக்கிற போது சொன்னேன் சார். அது பொசுக்குன்னு எழுந்து ஓடி போய் பால்கனியில இருந்து குதிச்சிடுச்சு. அது குதிச்சிடுச்சு. ஆனா டிவிக்காரங்க விதவிதமா கற்பனை கதை எழுதிட்டு இருக்காங்க. சார், 1 வாரம் இல்ல, வேண்டாம், 3 நாள் டைம் கொடுங்க. எல்லாத்தையும் நான் வளைச்சறேன். மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜோஸ்? 3 நாள் பொறுங்க சார், நான் சொல்றேன். தலைமறைவா இருக்கிற தேவ் என் கையில கிடைச்சிட்டா மத்த ஆளுங்களை சுலபமா நெருங்கிடுவேன் என்றேன் நான். ஓகே ஓகே, யூ கேன் கோ நவ் என்றார் கமிஷனர். எழுந்து ஒரு சல்யூட் போட்டுவிட்டு கிளம்பினேன். நான் ஸ்டேஷன் திரும்பிய போது எஸ்ஐ 2 கஞ்சா ஆசாமிகளை கஸ்டடியில் எடுத்து பொழந்து கொண்டிருந்தார். ரொம்ப அடிக்காதீங்க, செத்துட போறானுங்க என்றபடியே என் அறைக்குள் நுழைந்தேன். எஸ்ஐ என் பின்னாலேயே வந்தார். சார், அந்த தேவ் பத்தின விவரம் ஏதாவது கிடைச்சுதா என்று கேட்டேன். இல்ல சார், 2 பேரு தேடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கான்ஸ்டபிள மப்டியில போட்டு இருக்கேன். வந்தானா அப்படியே அமைக்க பிடிக்க. சரி சரி, நான் முக்கியமா வேலையா வெளியே போறேன், பாத்துக்கோங்க. வெளியில் வந்தவுடன் கான்ஸ்டபிள் என்னிடம் எங்க சார் என்று கேட்டான். நானே ஓட்டிக்கிட்டு போறேன்பா, நீ ஸ்டேஷன்லயே இரு. அவன் சல்யூட் அடித்து ஸ்டேஷனுக்குள் போனான். நான் என்னுடைய பிளாட்டுக்கு திரும்பி யூனிஃபார்மை கழட்டி விட்டு கருப்பு பேண்ட் சந்தன நிற டி-ஷர்ட்டுக்கு மாறினேன். எனது புல்லட் வெளியில் தயாராய் இருந்தது. புல்லட் சென்னை நகரை விட்டு வெளிநோக்கி செலுத்தினேன். சரியாய் 1.5 மணி நேரம் அந்த புறநகர் வீட்டில் நான் இருந்தேன்.
வெளியில் போட்டிருந்த பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன். கதவினை உள்ளே தாளிட்டுக் கொண்டு உள்ளறைக்கு சென்றேன். நாற்காலியில் நான் கட்டி வைத்துவிட்டு போயிருந்த தேவ் இன்னமும் விழித்தபடியே இருந்தான். பக்கத்தில் இன்னொரு நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு திரும்பி உட்கார்ந்தேன். சொல்லு தம்பி, என்னதான் உன்னுடைய திட்டம்? யாருன்னு காட்டி கொடுக்க மாட்டியா? உன்னோட பேர்லயும் அந்த நிவிதா பேர்லயும் அந்த பிளாட் ஜாயிண்டா இருக்கிறப்பவே நான் சந்தேகப்பட்டேன் என்று கூறினேன் அவனிடம். வாயில் போட்டிருந்த டேப் எடுக்கப்படாததால் உர்ரு உர்ரு என்று உருமினான். அட, டேப் எடுக்காம கேள்வி கேட்டா எப்படி நீ பதில் சொல்லுவ? நேத்து ராத்திரி உன்னை தூக்கலைன்னா நீ எஸ்கேப் ஆயிருப்ப. யார்கிட்டயாவது போனை போட்டு ஜாமீனோட நீ தப்பிச்சிருப்ப. உன்னை யாராலும் ட்ராக் பண்ண முடியாது. உன்னுடைய போன் கூவத்துல கிடக்கு, அங்கதான் போவாங்க. பெரிய தொடர்பு இருந்தாலும் அதை நீ சொல்லிடு தேவ். துப்பாக்கியை எடுத்து கையில் வைத்துக் கொண்டேன். எனக்கு சுட அதிகாரம் இருக்கு. முக்கியமான குற்றவாளியை பிடிக்க போற போது என்னை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணா அதான் சுட்டேன்னு சொல்லிடுவேன். சொல்லு என்று அவனை இடக்கரத்தால் அவன் வாயில் ஒட்டியிருந்த டேப்பை எடுத்தேன். அவன் வாயில் இருந்து எச்சிலை துப்பினான். காவல்கார நாயே, ஒரு புடுங்க முடியாது என்று கோபத்தில் சொன்னான். முகத்தை துடைத்துக் கொண்டு அவனை நெருங்கினேன். நீ இப்படியெல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்ட. என்னோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். உள்ளே சென்று அந்த தோல் பையை கொண்டு வந்து பக்கத்தில் வைத்தேன். அவன் பார்த்து கொண்டே இருந்தான். மீண்டும் வாயில் டேப்பை ஒட்டினேன். தோல் பையில் இருந்த கட்டிங் பிளேயரை எடுத்து அவனது கட்டை விரல் நகத்தை சடார் என்று பிடுங்கினேன். ஐயோ என்று கத்திக் கொண்டான். ஐயோ என்று கத்தினான். அவன் கண்களில் பீதி. தலையை ஆட்டினான். யாருன்னு சொல்லிடு என்றேன் மீண்டும். கட்டிங் பிளேயரை எடுத்து அவனது கட்டை விரலை கவ்வ ஐயோ ஐயோ என்று கத்தினான். நான் வாயில் இருந்து டேப்பை எடுத்தேன். நித்யா மேரி 12 கார்டன் தெரு நுங்கம்பாக்கம் என்றான். அவன் வாயில் மீண்டும் டேப்பை ஒட்டிவிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்தவன் நேரே எஸ்ஐக்கு போன் செய்தேன். சார், நீங்க ஜீப் எடுத்துக்கிட்டு 4 கான்ஸ்டபிளோட வாங்க, வள்ளூர் கோட்டம் கிட்ட. நான் 45 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வீட்டை பூட்டி விட்டு வெளியில் வந்தேன். பைக் பறந்தது. அந்த பங்களாவை தாண்டி பைக்கை நிறுத்தினேன். மணி இரவு 8. எஸ்ஐ எனது லைனில் வந்தார். சார், வந்தாச்சு சார். அப்படியே ஜீப்பை கார்டன் தெரு முனையில விட்டுட்டு எல்லோரும் உள்ள வாங்க, பைக்கோட நிக்கிறேன் பாருங்க. அவர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அதிரடியாய் உள்ளே நுழைந்த போது நித்யா மேரி ஒரு குண்டனுடன் அமர்ந்து ஒயின் அடித்துக் கொண்டிருந்தாள். வீட்டை துப்பாக்கி முனையில் சர்ச் செய்ததில் மாட்டியது 6 கிலோ பிரவுன் சுகர் மற்றும் 2 கிலோ CBH4 எனக்கு கிடைத்தது. கொத்தாக அவர்களை தூக்கி ஜீப்பில் அடைத்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போனேன். உள்ளே தள்ளியதும் எஸ்ஐ வந்தார். போன் வந்தா எடுக்காதீங்க, முதல்ல அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் என்று எஸ்ஐ இடம் கூறினேன். என் அறைக்கு அழைத்து வந்தார். தேவ் மற்றும் குண்டனுடன் சேர்ந்து கர்ப்பிணி பெண்களை கடத்தி கருவை எடுத்தது உதவியது தேவ் என்று சப்ஜாடாக சொன்னாள். ஸ்டேட்மெண்டில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு டிசிக்கு போன் போட்டேன். சொல்லுங்க ஜோஸ் என்றார். விவரமாய் அனைத்தையும் சொல்ல, வெரி குட், நாளைக்கு காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கேர்ஃபுல் ஜோஸ் என்றார். கவலைப்படாதீங்க சார், தேவ் என் கஸ்டடியில வேற இடத்துல இருக்கான். மறுநாள் அவர்களை கோர்ட்டுக்கு தெரிவித்த போது பிரஸ்மீட்டில் வெளியே டிசி கொடுத்து கொண்டிருந்தார். இடையிடையில் என் பெயர் அடிபட்டது. நித்யா மேரி, குண்டன் சுந்தர், தேவ் மூவரும் புழல் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டனர். சுப்ரஜா அவர்கள் எழுதிய கிரைம் நாவல் கொலை தூரத்தில் முற்றும்.